காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் இது நெட்டில் போகும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுன்றதுக்கு தான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது. புது வீடு கட்டிக்கிறேன், வாங்கலாமா வேணாவா, கொடுத்தனை போகலாமா போகக்கூடாதா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. இந்த இடம் அதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாத இடம். இது ஜோசியம், ஜாதகம், பேர்ராசி, மாந்திரிகம், வைத்தியம், இது எதுவுமே இங்கே பண்ணுறதில்ல. இங்கே வெறும் பேசுகிறது கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க மட்டும்தான் இங்கே வரணும். மற்ற விஷயம் உடம்பு சரியில்லை, என் மனசு சரியில்லை, ஒருத்தர் சேலத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாரு, 10 லாரி விற்றுட்டாரான். நான் என்ன பண்ணுறது? அதுக்கு 10 லாரி விற்றுட்டு இன்றைக்கி பிச்சைக்காரனாக இருக்கிறேன் சாமி, எப்படி போச்சுன்னு தெரியல. அது எப்படி நீ விற்காத போவோம், திருடி நான் போட்டாங்கன்னு. அது மாதிரி தன்னை எல்லா வேலையும் செய்து போட்டு அதுக்கு விமர்சனம் நம்மக்கிட்ட கேட்கக்கூடாது. அதுக்கு நிறைய டிவியில், எல்லா டிவிலையும் ப்ரோக்ராம் இருக்குது. அவங்களாண்ட போய் கேட்கணும். பஞ்சாங்கம் பார்க்குறது, ஜோசியம் பார்க்குறது, ஜாதகம் பார்க்குறது, இதெல்லாம் நமக்கு அந்த வேலை இல்லை. நம்ம பேசுகிறது வெறும் கடவுளை பற்றி பேசுகிறவங்க மட்டும்தான் கேட்கணும். அது கூட ஃபோன்லேயே கேட்கக்கூடாது. தெரிஞ்சுக்கணுன்னா தேடி வரணுமே தவிர ஃபோன்லேயே வீட்டில் உட்காந்துக்கினே உடம்பு நோவாமல் தெரிஞ்சுக்கலான்னா அந்த மாதிரிலாம் சொல்கிறதும் இல்லை. உண்மையான மனசு இருந்து தெரிஞ்சுக்கணுன்னாக்கா அதுக்கு பௌர்ணமிக்கு தேடி வரணும். இங்கே ஆசிரமத்துக்கு வந்தால் இங்கே தான் கேட்கணுமே தவிர வீட்டாண்ட கேட்கலாம், ஃபோன்லேயே கேட்டுக்கலான்றது இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சொல்கிறதும் கிடையாது. தயவு செய்து சொல்கிறேன், கையெழுத்து கும்பிட்டு கேட்குறேன், இந்த மாதிரி அனாவசியமான விஷயங்களை என்கிட்ட கேட்காதீங்க. நான் அதுக்கு சம்மந்தப்படாதவன். நான் வெறும் இறைவனை பற்றி மட்டும்தான் சொல்லுவேன். இறைவனை அடையிறதுக்கு வழி சொல்லுவேன், மன அமைதி பெறத்துக்கு வழி சொல்லுவேன். மற்ற விஷயங்களில் நான் இது பண்ணுறதில்ல. என் உடம்பு சரியில்லை, என் புள்ள செத்துட்டான், எப்படி செத்தான், ஆயில் முடிஞ்சது, ஆயில் முடியல, பெற்றவங்களுக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்கிட்ட வரக்கூடாது. தயவு செய்து யாரும் அது மாதிரி கேட்காதீங்க. எது கேட்கணுன்னாலும் ஆசிரமத்தில் கேட்கணுமே தவிர ஃபோன்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கக்கூடாது. இதுக்காகவே தான் இந்த வீடியோ வச்சது. ஏன்னா அந்த வீடியோவில் எனக்கு நிறைய தலைவலியாக இப்போ ராத்திரிக்கெல்லாம் போகணும், சம்மந்தமே இல்லாத விஷயம். 100 ஃபோன் வருதுன்னா 98 பேர் சொந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறான், 2 பேர் தான் ஆன்மீகத்தை பேசுகிறான். இது எனக்கு ரொம்ப உபதிரமாக இருக்குது. நம்ம கெட்டுப்படுவோம் பொழுது. சரி, ஒரு 50,000 எடுத்தா நான் உன் கஷ்டத்தை சரி பண்ணிடுறேன். அந்த மாதிரி இடத்துக்கு நமக்கு லாய்க்கே அது ஒத்து வராது. அதனால் தயவுசெய்து இனிமேல் யாரும் அந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடாதீங்க. அது மாதிரி நான் சொல்கிறதும் இல்லை. கடவுளை பற்றி பேசணுன்னா ஆசிரமத்துக்கு வரணும், ஃபோனில் பேசக்கூடாது. ஆன்மீகம் ஃபோனில் பேசி தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. தேடி தெரிஞ்சுக்கினா தான் நிற்கும். வீட்டில் இருந்துக்கினே கேட்குற விஷயம் காதோடு போயிடும். அது மனசில் நிற்காது. அப்பா கிட்ட போய் புள்ளக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசக்கூடாது, புள்ளக்கிட்ட அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி பேசக்கூடாது, பொண்டாட்டி போய் புருஷங்கிட்ட பேசுகிற மாதிரி பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது. எந்த இடத்துல பேசுகிறோம், யாருக்கிட்ட பேசுகிறோம், எப்படி பேசணும்னு தெரியும். அதான் பக்குவம். எதனா ஒன்று கேட்கலாம் அப்படின்னு கேட்டால் அதான் கோபம் வரும். புரியுதா? ஏன்னா யார் சீடன்னா சீடனாகணும், குருன்னா குருவாகணும், புருஷன்னா புருஷனாகணும், பொண்டாட்டின்னா பொண்டாட்டியாகணும், புள்ளன்னா புள்ளணும். சில பேர் சொல்லுவாங்க, தோலுக்கு முடிஞ்சு தோழன்னு ஆகிப்போச்சியா. அதனால் சம்மந்தானப்பா, 2 பேரும் உட்காந்து தண்ணி அடியா, அப்படி தான் அடிக்கிறாங்க இப்போ. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீயாக தான் இருக்கணும். அவனுக்கு 60 வயசானா கூட நீ தான் அப்பா. அவனுக்கு 60 வயசு அவன் அப்பா ஆக முடியாது. அந்த மாதிரி யார் எங்கெங்கே இருக்கணுமோ அந்த ஸ்டேஜிலேயே நிற்கணும். அதான் மரியாதை. அது எந்த கேள்வி தேவையோ அந்த கேள்வி, கண்ட குப்பையெல்லாம் வரக்கூடாது. நமக்கு எது தேவை, நம்ம வாழ்க்கைக்கு எது முக்கியம், எது உதவும், அதை கேட்கறதுல தப்பே கிடையாது. ஆனால் தேவையே இல்லாததோ இவர் மாதிரி கோயிலில் ஏன் அபிஷேகம் பண்ணுறாங்க, ஏன் இது பண்ணுறாங்க, அங்கே ஊர்லெல்லாம் பேசுகிறாங்களே, அது மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா ஊரில் பேசுகிறத பற்றி நமக்கு என்னத்துக்கு? நம்ம என்ன பேசுகிறோன்னு பார்க்கணும். ஊரில் 1000 பேர் 1000 விஷயம் பேசுவோம். ஆன்மீகமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க. அது அவங்களுடைய விருப்பம். அது நம்ம அவங்க விருப்பத்துக்கெல்லாம் தடைப்பட முடியாது. நம்ம என்ன பேசுகிறோம் அதான் நமக்கு முக்கியம். ஒரு சொன்னார், கேட்டார் தெரியுமா, கோயிலில் அபிஷேகம் பண்ணுறாங்களே ஏன், அதனுடைய பலன் என்னான்ட்டு. அது அடையாளம். அது
அடையாளம். இதுங்களில் யாகம் நடத்துவாங்க. அந்த யாக குண்டத்தில் உன் நகை போடு, உன் புடவை போடு, உன் ஜாக்கெட்டு போடு, உன் பணத்தை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் நெருப்பு தண்ணி வச்சு யாருன்னா யாகம் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? நெருப்பு வச்சு தான் யாகம் பண்ணுவாங்க. அப்போது இந்த நெருப்பில் போடும்போது அது எதுக்குன்னா வெளியே அடையாளம் தான். உன் கையை போடுன்னா போட சொன்னோன்னு போட்டு தூக்கி போட்டுருவாங்க நெருப்பில். அதனால் அவன் என்ன சொல்லிட்டான், புடவையை போடு. புடவையாக பாவம் பண்ணிச்சு, புடவையில் போடுறதால உன் பாவம் போகுமான்னா போகாது. அப்போது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் அடையாளம். இது இகபரம் 2 இருக்குது, இரவு பகல் 2 இருக்குது. அதே மாதிரி யாகம் யோகம் 2 இருக்குது. என்னக்குது? யோகம். யாகம்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு, யோகம்ன்றது பண்ணுறதுக்கு. யாகம்ன்றது தெரிஞ்சுக்கிறது. இந்த நெருப்பில் இதெல்லாம் போட்டால் நம்ம பாவம் அழியும். இது குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இல்லை இந்த நெருப்பில் போகாது, அங்கே ஒரு கல் கட்டி அது குண்டம்ன்றான். இந்த உடல் ஒரு குண்டம், யாக குண்டம் இது. அப்போ இதில் யோக குண்டத்தை கலப்பினோம்னா நெருப்பு கிளம்பும். நெருப்பு கிளம்புனா நம்ம பாவங்கள் அழியும். அப்படின்றதுக்கு தான் யோகமே மகான்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த அபிஷேகம்ன்றது என்ன, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பாபிஷேகம்னு வச்சுக்கிறாங்க. கும்பம்னா என்ன? கும்பம்னா உடல். உன்னுடைய உடல் தான் கும்பம். இந்த கும்பத்துக்கு அபிஷேகம் நடக்கணும். இது ஏன் வருஷம் பண்ணான்னா டெய்லி பண்ணான்னா நடக்காது. கும்ப அபிஷேகம் பண்ணால் அமுதம். அமுதம்ன்றது மனிதனுக்குள்ள மட்டும்தான் இருக்குது. இந்த அமுதம் உருவாக்குறதுக்கு 12 வருஷம் தேவைப்படுது மனுஷனுக்கு. அந்த 12 வருஷம் பொறுத்து அந்த அமுதம் சுரந்ததுன்னு சொன்னால் அதான் இந்த கும்பம், உடல் என்ற கும்பத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது. அதனால் அதுக்கு கும்ப அபிஷேகம்னு வச்சான். இந்த அபிஷேகங்கள்லாம் ஆராதனை ஸ்லோகங்கள் இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்குது அப்படின்னா, இந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் நீ சொல்லி பழகும்போது உன் மனம் ஒருநிலைப்படும். ஒருநிலைப்பட்டால்தான் தெய்வத்தினுடைய நிலைக்கு நீ எட்ட முடியும். மனம் ஒருநிலைப்படாத தெய்வ நிலை எட்ட முடியாது. அதனால் சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்லுவார் பட்டினத்தார். அட்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் அவித்தை 5 விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொன்று கண்டேன். வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியதுன்னாரு. எப்பா அட்டாங்க யோகம் பண்ணுறேன், சுதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, அப்படி 6 ஆதாரங்களையும் பண்ணுறேன். சரி, இதனால் கடவுளை பார்க்க முடியாதுப்பா. பார்க்க முடியாது, இதெல்லாம் ஏன்பா பண்ணணும் நான் அப்படின்னா, இத்தனையும் உன் மனம் நிற்கிறதுக்காக பண்ணுறடா. உன் மனம் நின்று போச்சுன்னா கடவுளை பார்க்கலாம், மனம் நிற்காத வரையும் கடவுளை பார்க்க முடியாது. அப்போ மனத்தினுடைய நிலை என்ன? செயலற்ற நிலை. மனம் செயல் புரியக்கூடாது. தின மேலே உட்காந்துப்பான், என்னப்பா பண்ணா சும்மா இருக்கிறேன்மா. சும்மா இருந்தால் அமெரிக்காவை யோசித்துக்கு நிற்பான். சும்மா இருக்க தான் முடியாது மனுஷனால். எதையாவது ஒன்று நினச்சின்னுப்பான், எதையாவது ஒன்று செய்துன்னுப்பான், ஏதாவது ஒரு செயலில் இருந்துக்கினே இருப்பான் மனுஷன். சும்மா இருக்க மட்டும் முடியவே முடியாது. சும்மா இருக்க முடிஞ்சு போச்சுன்னா அவனே ஞானி, அவனே மகான், அவனே கடவுள். ஏன்னா இந்த மனத்தினுடைய கூறு அப்படி இல்லையா? அது மறைமுகமாக இருக்குது. சித்தம், புத்தி, அகங்காரம், மனம் அந்த காரணமாக மறைஞ்சிக்கின்னு இருந்து நம்மளை ஏக்கிக்கினுக்குது. இந்த மனத்தினுடைய நிலை என்ன அப்படின்னா, ஆன்மாவுடைய குழந்தை அந்த மனம். அப்போ இந்த மனத்தினுடைய செயல் எப்போ போவோம் அப்படின்னா, இந்த மனம் போய் ஆன்மாவில் சேர்ந்தால் மனத்தினுடைய செயல் போச்சு. அப்போ ஆன்மாவுடைய செயல் வரும். ஆன்மாவுடைய செயலினுடைய நிலை என்ன அப்படின்னா, தெய்வ நிலை, மனித நிலையில். மனுஷனுக்கு மனசு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மனசு. ஒரு புலி செத்து போச்சுன்னா புலி செத்து போச்சு, மாடு செத்து போச்சுன்னா மாடு செத்து போச்சு, ஆடு செத்து போச்சுன்னா ஆடு செத்து போச்சு. மனுஷன் செத்து போனால் என்ன செத்து போச்சு? பொணம் ஆயிடுச்சு. பேரே மாறி போச்சு உனக்கு. இதில் என்னடா ஆட்டங்குது? எதை கண்ட? எதுவும் கூட வரப்போகுது. வாய்ப்புகள் உனக்கு நல்லது செய்ய கிடைச்சிக்குது. 1000 பேருக்கு நன்மையை செய், புண்ணியத்தை தேடிக்கும். ஆனால் வாய்ப்பு கிடைச்சதுதான் அகங்காரத்தில் அழியாது. அது உன் ஜென்மம், உன் வம்சத்துக்கு பாதிக்கும். அது உன்னை மட்டும் பாதிக்காது. அதுக்கு தான் சொன்ன மாதா செய்தது மக்களுக்குன்னா,
நீ என்ன செய்தோ உன் வம்சத்துக்கே வந்துடும். நீ செய்கிற தர்மம் உனக்கு கிடையாது, உன் பிள்ளைங்களுக்கு. அதனால் மாதா செய்தது மக்களுக்கு. அதனால தான் நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், தர்மத்தை கையாளுங்க. தர்மம் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே மனம் இலகிடும். மனம் இலகினாவே அந்த அடுத்த ஸ்டெப் அது இறைவனை நோக்கி பயணம் பண்ணும். மனம் முரட்டுத்தனமாக இருந்ததுன்னா உலகத்தை நோக்கி தான் பயணம் பண்ணும். ஏன்னா இறைவனே மென்மையானவன், இறைவன் பூ போன்றவன், இறைவன் பேரொளியானவன், இறைவன் கருணை உள்ளவன். அந்த ஈக்குவலாக அதனுடைய முழு நிலைக்கு போனாலும் கால் நிலைக்கு மனுஷன் போனால் போதும், இறைவன் தூய்ப்பான் உன்னை. ஆனால் நீ அதில் தொடவே தொடாத மொட்டுத்தனமாக வச்சுன்னு சுத்தினா இறைவன் உன்னை கழிச்சு கட்டிடுவான். அதனால்தான் சொர்க்கம் நரகம் எங்கன்னா இது இங்கே இக வாழ்க்கையில் தான் இருக்குது. ஒன்றும் தனியாக அதுக்கு ஒரு கம்பெனி வச்சு நடத்தின்னு இல்லை. அப்போ நீ செய்கிற செயலை பொறுத்து தான் இங்கே வாழ்க்கை உனக்கு அமைய போகுது. அதனால்தான் தலையெழுத்துன்றது இறைவன் ஒவ்வொருத்தனுக்கும் தலையெழுத்து எழுதுந்தான்டா. மனிதனை விட இறைவன் கோடிக்கணக்கில் போகணும். எத்தனை கோடி கடவுளை வச்சு நீ தலையெழுத்து எழுதுறது? யாரும் எழுதுறது. உன் தலையெழுத்தை நீயே வகுத்துக்கிற. உன் வாழ்க்கை அடுத்த பிறவியில் எப்படி வாழ போகிறன்னு நீயே இந்த வாழ்க்கையில் முடிவு பண்ணிக்கிற. இந்த பிறவியில் நீ என்ன செய்கிறியோ அதுவே உன் அடுத்த வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைய போகுது. அதனால தான் வாய்ப்பு கிடைக்கும்போது நன்மையை செய்யுங்க, வாய்ப்பு கிடைக்கும்போது தர்மத்தை செய்யுங்க, வாய்ப்பு கிடைக்கும்போது 10 பேருக்கு நல்லதை சொல்லுங்க அப்படின்னு படித்து சொல்கிறது காரணம் அதுதான். இது எல்லாம் தான் இறைவனுடைய பயணத்துக்கு உதவும். இறைவனுடைய பயணத்தில் அறிவாளித்தனம் உதவாது. முட்டாள்தனமும் முரட்டுத்தனமும் தான் ஓணும். கடவுள் இருக்குதா இல்லையா நீ ஆராய ஆரம்பிச்சுன்னா விடையே கிடைக்காது. சொன்னாங்க இருக்குதுன்னு, இல்லையா இருக்குதா நான் பார்க்குறேன்னு போகணும், அது முட்டாள்தனம். போகிறதுக்கு பயணம் பண்ணுறது முரட்டுத்தனம் வேணும். இருந்தால் இருக்கிற செத்த சாவரியா நான் அந்த பொருளை பார்க்கணுன்ட்டு. நீ நான் அறிவாளி 6 அறிவு படிச்சேன்னு ஆராய ஆரம்பிச்சு நான் இறைவனோட தொடக்கூட முடியாது உன்னால். அதனால தான் நான் சொல்லுவேன், தனிமையில் நீ நானும் பேசுறதை விட ஒரு சபையில் பேசு. ஏன்னா அடுத்தவங்களுக்கு வராத எண்ணம் உனக்கு வரும்போது உன் எண்ணத்தை 10 பேர் பகிர்ந்துக்குவாங்க. நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் உனக்கு மட்டும் சொல்கிறத விட 100 பேருக்கு சொன்னால் அது பயன் தரும் அப்படின்னு சொல்கிறது கேளுங்க. உடல் உயிர் ஆன்மா இல்லை, ஜீவன் உயிர் ஆன்மா. என்னது? ஜீவன் உயிர் ஆன்மா, உடல் தனி. ஆனால் இந்த முப்பொருளும் ஒன்று சேர்ற பொருள், முப்பொருளும் பிரிகிற பொருள். உடல் பிரியறதும் இல்லை, ஒன்று சேர்றதும் இல்லை. ஆமாம் ஆமாம், என்ன சொல்கிறார் அவர்? ஆமாம், உடம்பு போச்சுன்னா உயிர் அழிஞ்சிடும், உயிரை போயிடுச்சுன்னா உடம்பு அழிஞ்சிடும். ரெண்டும் ஓணும். ரெண்டும் நான் என்ன சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட, உயிர் இல்லாத உடல் இருக்காது, உடல் இல்லாத உயிர் வாழ முடியாது. ரெண்டும் இணைஞ்சாதான் இல்லையா? விந்து 2 விதமாக. ஒரு மனுஷனுக்கு ஒரு விந்து இருந்தால் போதாதா? ஏன் 2 விந்து ஓணும்? ஒரு பெண்ணுக்கு ஒரு சுரநீதம் இருந்தால் போதாதா? ஏன் 2 ஓணும்? ஒரு கரண்ட்டுக்கு வரும் பேஸ் ஒரு 1000 இது வந்தால் வோல்டேஜ் வந்தால் என்ன ஒரு தப்பு இல்லையா? ஏன் நியூட்ரல் பேஸ் ஓணும்? நியூட்ரல் பேஸ் இருந்தால் 1000 வோல்டேஜ் வந்தால் கூட ஒரு லைட் எரியாது. அது கூட நியூட்ரல் சேர்ந்தால் தான் லைட் எரியும். அதே மாதிரி சூட்சும விந்து மட்டும் இருந்தால் உலகத்தில் பயன்படாது, ஸ்தூல விந்து இருந்தால் மட்டும் பயன்படாது. சூட்சும விந்தும் ஸ்தூல விந்தும் நியூட்ரல் பேஸ் மாதிரி, இது ரெண்டும் சேரும்போது தான் நீ கடவுளை அடைய முடியும். இது ரெண்டும் பிரியும் போது நீ மனுஷன். அப்போது இந்த சூட்சும விந்து ஸ்தூல விந்தோட கீழே இறங்கி பெண்ணோட புணர்வல் பண்ணும்போது போகிறது உலக உற்பத்தி. இது மேலேருந்து கீழே இறங்குது. ஆனால் யோகத்து மூலிமா கீழே இருக்கிற ஸ்தூல விந்தை மேலே ஏற்றுறேன். மேலே ஏற்றி சூட்சும விந்தோட கலக்கும்போது இறைவனை பார்க்குறேன்.
இதுதான் நடந்துக்கின்னு இருக்குது உலகத்தில். ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வேறுபாடு தான், வேற ஒரு அதிசயமும் கிடையாது. இது ரெண்டும் சேர்க்கறதுக்கு மன உறுதி வேணும். எதை ஒன்றா இழப்பேன் இறைவா உன்னை மட்டும் இழக்க மாட்டேன்ற மன தைரியம் வேணும். கடவுள் போனாலும் பரவாயில்ல, எனக்கு சொத்து சோகம் தான் போதும்னா வராது. ஒருபோதும் எவனாலையும் அனுபவிக்க முடியாது. சும்மா கதை பேசலாம், உட்காந்துக்கின்னு இன்றைக்கெல்லாம் நான் கடவுளை பார்த்தேன், கும்பிட்டேன், சேவித்தேன், இது பண்ணேன் அது பண்ணேன் சொல்லலாமே தவிர நிஜத்தில் அனுபவிக்க முடியாது. எவன் ஒரு மனம் இல்லாத நிலையில தான் இறைவனை பார்க்க முடியும். மனம் இருக்கிற நிலையில் மனுஷனாக தான் இருப்பேன். அதனால் இறைவனுக்கும் உனக்கும் தொடர்பு கிடையாது. அதனால தான் சொன்னான், கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லைன்னா. விண்டவர் கண்டதில்லை கண்டவர் விண்டதில்லை என்ன கேட்க சொல்கிறான் மனுஷன்? பார்த்தவன் பேசுறதில்லை, பேசுகிறவன் பார்த்ததில்லை அப்படின்றான். அப்போ இவ்வளோ சித்தர்கள் பார்க்கல, இவ்வளோ பேசிக்கிறானே, இவ்வளோ ஞானிகள் பார்க்கல பேசிக்கிறானே, இப்படி தானே இவங்களுடைய அர்த்தம். ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் அது இல்லை. பார்க்குற இடத்துல நீ பேச முடியாது, பேசுகிற இடத்துல அதை பார்க்க முடியாது. எப்போ நீ சூட்சம விந்துவாக இருக்கும்போது உன்னால் பேச முடியாது, ஏன்னா நீ தனித்து போயிடுவ. ஸ்தூல விந்தாகும் போது கூட்டமாக இருக்கிற பேசலாம். இதனால சொன்னான், கண்டவர் விண்டில் பார்க்குற இடத்துல பேச முடியாதுடா, பேசுகிற இடத்துல பார்க்க முடியாது. இப்போ இங்கேருந்து கடவுளை பார்க்க முடியாது. ஆனால் இங்கே இருக்கிறது உலகம் உன் கண்ணிலேருந்து மறைஞ்சி போச்சுன்னா கடவுளை பார்க்கலாம், உலகத்தை பார்க்க முடியாது. நீ எப்போ கடவுளை பார்ப்ப? உலகம் உன் கண் பார்வையிலேருந்து எப்போ மறையுதோ அப்போ கடவுளை பார்ப்ப. கடவுள் எப்போ உன் கண் பார்வையிலிருந்து மறையுதோ அப்போ உலகத்தை பார்ப்ப. இதான் வாழ்க்கை சாமி. ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு தாய் வயினுடைய கர்ப்பத்திலேருந்து ஒரு குழந்தை பிறக்குது. அது பிறந்த உடனே தாயை பார்க்குதா தகப்பனை பார்க்குதா? எந்த ஒரு குழந்தையும் பிறக்கும் போது மண்ணை தான் பார்க்கும். எந்த ஒரு குழந்தையும் தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியே வந்த உடனே அது முதல் பார்க்கறது மண்ணு தான். அதுக்கப்புறம் தான் தாய் தகப்பன் சொந்தம் பந்தம் சொத்து சுகம் எல்லாம். அப்புறம் முதல்ல அது மண்ணை தான் பார்க்கும். ஏன் மண்ணை பார்க்குது? முடிவும் மண்ணு தான். இப்போ ஒரு 30 வயசுக்குது, 40 வயசுக்குது, 50 வயசுக்குது, பணம் இருக்குது, நான் பண்ணுவேன்னுவேன். உன் உடம்பு ஒடுங்கி போய் ஓர உட்காந்து உன் புள்ள 2000 போயா ஓரமாக உட்காரியா, எனக்கு தெரியும் பார்த்துக்கிறதுக்குன்னுவான். அப்போ உனக்கு என்ன தோணும்? இவங்ககிட்ட வாழறதை விட செத்து போகலான்ற எண்ணம் வரும். இதுக்கு முன்னே வாழணும்னு வந்த எண்ணம் இப்போ சாவணும்னு வருது. ஏன்? உடல் ஒடுங்கி போச்சு, பலம் ஒடுங்கி போச்சு, பணம் ஒதுங்கி போச்சு, ஆதிக்கம் பெருசாக போச்சு. புள்ள ஆதிக்கம் பெருசாக போச்சு, பொண்டாட்டி ஆதிக்கம் பெருசாக போச்சு, மருமவ ஆதிக்கம் பெருசாக போச்சு, மருமவ ஆதிக்கம் பெருசாக போச்சு. அப்போ உன் கதை ஒன்றும் நடக்கலை. அந்த நேரத்தில் உனக்கு என்ன தோணுது? செத்துடணும், அது மட்டும்தான் தோணும். ஆனால் இந்த கலையில் முழுமையாக இருக்கிறவனுக்கு என்ன வித்தியாசம் அவனுக்கும் இவனுக்கும்னா, போடா எவன் தெய்வம் தேவையில்லை இறைவன் இருக்கிறான்ற எண்ணம் இதில் வரும். இதுதான் ஞானம். இது இப்போ பண்ணுறதால நீ ஒன்றும் கடவுள் கூட போய் சேர போகிறதில்ல. இது பண்ணுறதால நீ ஒன்றும் பெரிய மகான் ஆக போகிறதில்ல, ஏன்னா உன் ஆசை விட போகிறதில்ல உன்னை. ஆனால் அந்த மனோதைரியம் வரும், அதுக்காக இதை பண்ணணும். எவனும் ஞானியாக முடியாது. நான் ஒன்றும் ஞானி ஆகலை. ஞானியாக இந்த நான் ஏன் உங்களாண்ட கத்தின்னுக்கிறேன்? நான் ஏன் உங்களாண்ட பேச போகிறேன்? எனக்கு எதுக்கு ஆசிரமம்? அதனால் சும்மானா நான் மகான் நான் மகாத்மான்றான் பொழுவக்கூடாது, பொய் பேசக்கூடாது. ஞானத்தில் உலக விஷயத்தில் எதுலையாவது பொய் சொல்லிக்கோ. ஞான விஷயத்தில் பொய் சொன்னால் உலக விஷயத்தினுடைய பாவத்தை விட அதிக பாவம் இதில் தான் சேரும். அதனால் உடல் உயிர் இருக்கிறதால இயங்குது. உயிர் மறைஞ்சதுன்னா உடல் விழுந்துடும், நிற்காது இல்லையா? ஒரு 100 கிராம் இருக்கிற ஒரு குச்சி நிற்க வச்சா நிற்க மாட்டேங்குது, விழுந்து போகுது இல்லை? 50 கிலோ இருக்கிற நீ எப்படி நின்னுங்கிற? எது நிறுத்திக்குது? எது சாமி நிறுத்திக்குது? காற்று நிறுத்தி வச்சுக்குது உன்னை விட்டு. உடலை விட்டு காற்று வெளியே வந்ததுன்னா உன்னை 4 பேர் தூக்கி நிற்க வச்சாவிட பொத்துன்னு கீழே வந்துடுவேன். அப்போ நீ நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் பேசுறதுக்கும் படுக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படையானது காற்று. அந்த காற்றை பிடிங்கன்னு தான் சொல்லிங்கிறேன். ஏன்னா ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வர்றத காத்தால தான் வருது. உச்சியை மூடி தாயினுடைய கர்ப்பப்பையிலேருந்து போகிற
தொப்புளினுடைய தொடர்பு காற்று போய் இடிக்கலைன்னா அந்த குழந்தை உள்ளவே செத்து போயிடும். அது இடிச்சு 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 தான் கையும் தலையும் முன்னாடி வெளியே வருது. அப்போ உன்னை கொண்டு வந்தது இந்த உலகத்துக்கு காற்று, உன்னை வாழ வச்சுன்னு இருக்கிறதும் காற்று, உனக்கு வாழ்க்கையே இல்லாத ஆக்க போகிறதும் காற்று. இதை தான் ரொம்ப அழகாக சொன்னார் வள்ளுவர். வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும். பிறந்தது நீ நிஜண்டா, போக போகிறதும் நிஜம்தான், இதையும் யாரும் தடுக்க முடியாது. ஆனால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இறைவனை பிடிக்கலன்னா வைக்க போர்கிட்ட நெருப்பு காட்டின கதையாயிடுவேன் அப்படின்னாரு. ஆனால் எல்லாம் கேட்டுட்டு வீட்டில் போய் அவன் செய்யத்தான் செய்கிறான். இந்த முருகேசன் எடுத்துக்கோ, எல்லாம் கேட்டுட்டு அங்கே 9 தறி ஓடுதா 7 தறி ஓடுதான்னு போய் பார்க்குறாரு. நெட்டில் தெரியும், அதுக்கு தான் உன் பேர் சொல்லின்னுக்கிறேன். ஆமாம், ஆனால் நீ என்ன பண்ணுற, போகும்போது மட்டும் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுறா உங்களுக்கு. எல்லாராலையும் முடிஞ்சதான் 1,400 ரூபாய் கொடுக்குறாங்க. கோடீஸ்வரன் நீ போய் உன்னால் முடிஞ்சதுன்ற 9 தறி போட்டுக்கின்னு பார்த்தியாப்பா. மீதி பேரில் நானும் வீடு போய் எடுத்துன்னு வந்தேன். நீ மட்டும் என்னை தேடி வந்த, நான் போய் இவங்களெல்லாம் வீட்டாண்டு போய் கூட்டின்னு வந்த மாதிரி இருக்குதா. அதனால் இந்த பாழா போன மனத்தில் அந்த ஆசை நீங்க மாட்டேங்குது. அந்த ஆசை எது கட்சது, எது இல்லை. இந்த நிலையை கொண்டாந்துட்டான்னாவே அவன் இறைவனோட தொடர்புக்கு ஏற்படுத்திப்பான். ஐயோ இது கிடைக்கலையே, இது போச்சே, இது செய்யலையே, இது செய்தா சரியா வரலையேன்னு யோசிக்க ஆரம்பிச்சுனா கடவுளை மறந்துடுவோம். அதெல்லாம் நிலையை பற்றி பேசினா ஏங்க இது கடவுளை தேடுறீங்க, விட்டுடுங்க. யோ என் நல்ல சரியில்லையே, போயா கடவுளை, நான் நல்லா இருக்கும்போது வரேன்னு சொல்லிட்டு. ஆமாம், போட்டோம் எப்படின்னா போட்டுமே. நீன்றது யாரு? நம்மன்ற யார் அது? நம்ம யார் அது? அப்ப கண்ட்ரோல் இல்ல, அப்போ நீ இல்ல அங்க, அப்ப உன் பொருள் இல்ல. நீ வேற இல்ல, தெரியுது இல்ல, நம்ம இது இல்ல. நம்ம உள்ள இருக்கிறது தான் நம்ம. ஆனா அந்த உள்ள இருக்கிறத தேட மாட்டேன்றீங்க, இந்த உடலையே தேடிங்கிறீங்க. இதைதான் படிச்சு சொல்லிங்கிறேன். விழுந்து போதே ரமண மகரிஷி உட்கார்ந்துன்னு இருக்கிறாரு. அவங்க அப்பா இறந்துட்டாரு. அப்பான்னு கூப்பிடுறாரு, குரல் வரல. நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன நாதத்தை பற்றி, அந்த ஓசைன்னு உலகத்தையும் ஆளுது உன்னையும் ஆளுதுன்ட்டு இல்லையா சொன்னேன்ல. அப்பான்னு கூப்பிடுறாரு, குரல் கொடுக்கல. பண உடல் இருக்குது, அப்பாவினுடைய உடல். இவர் யோசிக்கிறாரு, அப்போ யார் அப்பா எனக்கு? நான் முதல்ல கூப்பிட்டா குரல் கொடுத்தாரு, இப்போ கூப்பிட்டா குரல் கொடுக்கல, உடல் இருக்குது. அப்போ எனக்கு அப்பா யாரு? நான்ன்றது யாரு அப்படின்னு தேடிக்கின்னு திருவண்ணாமலை வந்து 13 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் வாழ்ந்து மறைஞ்சார். அப்படி இருக்கணும் மகான் தன்மை. அவங்க அப்பா அம்மா வராங்க, உலகம் ஃபுல்லாக தேடுறாங்க, எங்கேயும் கிடைக்கல. யாரோ சொல்கிறாங்க திருவண்ணாமலையில் இருக்கிறாருன்ட்டு. வராங்க, கத்துறாங்க, கதறாங்க. இத்தனைக்கு பிராமின் அவர். கத்துறாங்க, கதறாங்க, உழுறாங்க, அழுகுறாங்க, வாயே தொடர, கால் நீட்டுன்னு உட்காந்து தான். அப்பா பக்காக்க இருக்கிறவங்க சொல்கிறாங்க, என்ன சாமி ஒரு பெத்த தாய் இவ்வளோ கத்துறாங்க, கதறாங்க, ஒரு பதில் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னும் போது ஒரு பேப்பர் எடுத்து எழுதுறாரு. அப்போ கூட வாயில் சொல்ல, பேப்பரில் எழுதி, நீ வந்த வழியை பார்த்து நீ போ, நான் வந்த வழியை பார்த்து நான் போகிறேன்றார். என்னமோ என் பொண்டாட்டி என் புருஷன், என் பொண்டாட்டி என் புருஷன். நீ பொண்டாட்டி செத்தா புருஷன் சாகணும், அவன் தான் பொண்டாட்டி புருஷன். புருஷன் செத்துட்டான்னா பொண்டாட்டி மேலே ஒன்று செத்து போயிடணும். நெருப்பில் போட்டு கொளுத்தக்கூடாது முன்ன மாதிரிலாம். அந்த மாதிரி சொல்ல நான். புருஷன் உயிர் போச்சுன்னா பொண்டாட்டி உயிர் போயிடணும். அவன் நயா புருஷன் பொண்டாட்டி உயிர் போச்சுன்னா புருஷன் மேலே ஒன்று செத்து போடணும், அவன் தான் புருஷன். சாவிங்களா யாருன்னா போயிட்டா 3வது மாதம் வேறு பொண்ணை பாருன்னுவீங்க, ஏன்னா மாதம் வந்துடும்னுவீங்க. இந்த மாதிரி ஆசையை வச்சுக்கின்னு எங்கேயா இறைவன் ஏற்றுறது?
அவர் சொல்கிறார் நீ வந்த வழியை பார்த்து நீ இப்போ யார்கிட்ட சொல்கிறார்? பெத்த தாய்கிட்ட சொல்கிறார், பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல முடியல. ஏன்? இதை தான் சொன்னான் பத்ரகிரி. பெண்டாட்டி பெருமிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன்னா. பொண்டாட்டி அர்த்தம் பொண்ணுடாது, பரவாயில்லடா. ஏதோ ஒரு காரணம் வச்சு அடிச்சு கிடிச்சு தெத்தி விட்டுடலாம், எப்படின்னா ஓடி போடுவாங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பொம்மை செய்தீங்க பாரு, நீ சாவர வரைக்கும் உன்னை சுல்லானி மாதிரி குத்துண்டானா. சுல்லானி என்னன்னு தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? எதுக்கு கிராமத்தில் இருக்கிறீங்க? எங்கன்னா பாரிஸ்காரன் ஓரம் போய் படுத்துங்க. சுல்லானி தெரியாதுன்றீங்க. தாத்து கொம்புன்னா தெரியுமா? மாடு ஓட்டி போவாங்கல்ல, ஏறு ஓட்டி போவாங்கல்ல, மூங்கு கொம்பு வச்சுருப்பாங்க கையில், அது பேர் தாத்து கொம்பு. அது உள்ள முனையில் ஒரு ஊசி வச்சுருப்பாங்க. அது ஏறு ஓட்டும்போது தொடையில் ஒரு குத்து குத்துனா மாடு நெளிஞ்சிக்கின்னே ஓடும். அந்த மாதிரி குத்துமா அது நீ பெற்று வச்சுக்கிறது. நீ எங்கே சுகத்துக்கு போவ, எங்கே கடவுளை தேடுவ? உட்காந்து இருப்பார் ஒரு உன் பொண்டாட்டி உன்னை விட்டுதா போகிறதுக்கு கடவுளாண்ட? உன் பிள்ளைங்க விட்டாங்களா? இந்த லட்சத்தில் இருக்குது ஞானம். இது உனக்கு மட்டும் இல்லை, எல்லார் நிலையும் அதான். உனக்கு சொல்கிற தனிப்பட்ட முறையில் சொல்ல. நீ 1 மணி நேரம் ஒன்றும் பேசாத உட்காந்து உன் புள்ள விட்றான்னா பாரு, யார் பிள்ளைங்களாவது விட்றாங்களா பாரு, யார் பொண்டாட்டி நேயா பேசாதுக்குற, நேயா பேசாது, நீ பேசினதையும் எனக்கு 10 ரூபா பொண்டாட்டி போய் உடனே நைஸ் பண்ணிடுவான். ஞானம்ன்றது அது இல்லை. மனசு கருங்கல் மாதிரி ஆயிடணும். இரக்கமே இருக்கக்கூடாது, பாசம் இல்லாமல் ஆக்கணும், ஆனால் எளிமையாக இருக்கணும். இது எப்படியா? இது கருங்கல் மாதிரி இருக்கணும் நீயே சொல்கிற, எளிமையாக இருக்கணும்னு சொல்கிற அப்படின்னு தோணும். அதனால் சொன்னான், அகங்காரம் முள்ளடிக்கு ஐம்புள்ளனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னா. என்னையா தூங்கணுன்ற திருப்பி தூங்கக்கூடாதுன்றன்னா. ஏன்னா இது 2க்கு இடைப்பட்ட தூக்கம் ஒன்றுக்குது. அந்த தூக்கம் ஞான தூக்கம். அது மாதிரி உன் மனசு இறைவு மேலே இலகி போகணும், உலகத்து மேலே கருங்கல்ல மாதிரி ஆயிடும். பாசம்ன்றதே இருக்கக்கூடாது உலகத்து மேலே உனக்கு, இறைவு மேலே மட்டும் உருகி போகணும். அதனால சொன்னா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னா. இப்படி அடையணும் இந்த இறைவனை. சும்மா வாயில் பேசுறதால இறைவன் அஞ்சன முடியாது, படிக்கிறதால இறைவன் அஞ்சன முடியாது. இதை இவ்வளோ புக்கு இருக்குது, இதில் எந்த புக்குலையாவது இறைவன் இருக்கிறானா? எந்த வேத நூல்லையாவது இறைவன் இருக்கிறானா? இல்லை. வேத நூலில் இறைவன் தான், அந்த புக்கே போதுமே. இறைவனை பற்றி தான் வேத நூல் இருக்குது. அதை முயற்சி பண்ணி அடையிறது உன்னுடைய முயற்சி தான். அதனால் இறைவன் என்றவனே உனக்குள்ளவே ஒழிஞ்சின்னுக்கிறான். அதை தேடுங்க. காற்றை பற்றி நீங்கள் பேசும்போது அந்த சத்தம் வந்து காற்று மூலமாக எப்படி கேட்குது, நான் எனக்குள்ளே எப்படி அது போகுது? நீ சாப்பிட்றது காற்று மாசு, இதனால் கெட்ட எண்ணங்களும் எனக்குள்ளே வந்து தோணுது. காற்று மாசு நீ சாப்பிட்றதால வந்தப்பா. காற்று வெளியே இருந்து ஒரு கண்ணாடி ரூமில் போட்டுட்டு உன் வெளியே இந்த காற்று வரட்டேன்னா இருப்பியா? உயிராக இருப்பியா? இருக்க முடியாது இல்லையா? நீ சாப்பிடாம 10 நாள் படுத்துக்கு உனக்கு காற்று வரத பாரு, வருமா? வராது. ஏன்னா இந்த கேஸ் தயார் பண்ணுவாங்க தெரியுமா? கிராமத்து பக்கம் சாணியெல்லாம் ஒரு தொட்டி கட்டுவாங்க. தொட்டி கட்டி சாணி கொட்டுவாங்க. சாணி கொட்டி தண்ணி ஊற்றி அதை குழப்பி விடுவாங்க, மூடிடுவாங்க. மூடினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கேஸ் உருவாகும். அந்த கேஸ் தான் காற்று. நீ என்ன பண்ணுற தெரியுமா? சோறு, குழம்பு, கறி, மீன் எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி குழப்பி விட்டுற குடலில். அதனால் கேஸ் வருது. அதனால் பேசுகிற நீ சாப்பிடாத ஒரு 15 நாளைக்கு படுத்துக்கோ, மூச்சு வருதப்பார். அதனால தான் சொன்னான், கடவுள்னா எதிரான்னு சொன்னால் ஆகாரம் தாண்டா கடவுள். அதை விட ஒரு கடவுள் உலகத்தில் எதுவும் இல்லைடான்னா. சாப்பாடு தான் மனுஷனுக்கு கடவுள். சொல்லுமா. நான் சென்னையிலேருந்து வரேன். ரொம்ப சந்தோஷம். வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. என்னோட சகோதரிகள் உங்களுடைய யூடியூப் மூலியமாக உங்களுடைய ஸ்பீச்சை கேட்டு ரொம்ப ஆர்வமாக திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. சரி.
நான் அவங்க ஸ்பீச்சு பார்த்த பிறகு தான் உங்களை பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்பட்டுச்சு. சரி. அதனால் நான் உங்களை அழைச்சிட்டு இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கேன். என்னுடைய சகோதரன் தான் இது சகோதரனுடைய பையன் தான் எங்களை வழிகாட்டி அழைச்சிட்டு வந்தது. அவனுக்கு முதல்ல எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உள்ள அவங்க வெளியில் எங்கேயும் போய் பழக்கம் கிடையாது. அதனால் அவங்க பேசுகிறதுக்கு கொஞ்சம் இது பண்ணுறாங்க. ஆனால் உங்களுடைய யூடியூப் மூலியமாக உங்களுடைய ஸ்பீச்சை டெய்லி கேட்குறாங்க. அதன் பிரகாரம் அவங்க நடைமுறையில் நடந்து வராங்க. ஒரு சில ஸ்பீச்சு தான் உங்களுடைய இதை நான் அவங்களுடைய யூடியூப் மூலியமாக பார்த்தேன். ஏன்னா அந்த யூடியூப் எனக்கு வசதி இல்லை, சின்ன ஃபோன் தான். ஆகையினால உங்களை சந்திக்கணும், நேரடியாக சந்தித்து உங்களை ஆசீர்வாதம் பெற்று போகணும்னு வந்தோம். ஒரு பழங்காலமாக நெடுநாட்களாகவே ஒரு சந்தேகம் என்னுள்ள இருந்துகிட்ருக்கு. என்னென்னா, நிஜ வாழ்க்கை வேறு, கனவு நிஜ உலக நடப்பு ஒன்று, இரவில் உறங்கி விழிப்பது போல் சாக்காடுங்கிறாங்க. நம்ம நிஜ உலகத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரி. இது நைட்டில் நம்ம படுத்துடுறோம். படுத்த பிறகு நிஜ உலகத்தில் நம்ம என்ன இது பண்ணுறோமோ அதுக்கு தேவையற்ற ஒரு உலகத்தில் நைட்டில் இருக்கோம். அது எதனால் ஏற்படுறதுங்கிறது வெகு நாளாக எனக்கு அந்த சந்தேகம் என் மனசில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை என்ன இரவில் நடக்குது, அதாவது இந்த உலகத்தில் நான் எப்படி இருக்கணும், அதே போலவே நைட்லேயும் நம்மளுடைய தாய் தந்தையர்கள் இல்லைன்னா இறந்து போனவங்க அவங்களோட உறவாடுறது இல்லை அது வேறு உலகத்தில் ஏதோ ஒரு நடமாட்டம் ஏற்படுது. அதனால் எனக்கு தூக்கம் சரியில்லாதது போல் எனக்கு தோணுது. அதனால் அது ஏற்படுதா இல்லை அது எதனால் அந்த இது ஏற்படுதுன்றது எனக்கு தெரியல. இந்த மனம் இருக்குது, அது ரொம்ப பொல்லாதது, ஆனால் ரொம்ப தங்கமானது. அந்த மனம் என்ன பண்ணும், நம்மளை பரிசுத்தமாக வச்சுக்கும், நம்மளை அசுத்தத்துலேயும் தள்ளும். இந்த மனத்தினுடைய எண்ணங்கள் கோர்வையாகும். எண்ணங்கள் கோர்வையாகும்போது அதில் எண்ணம் கருத்துன்னு ரெண்டு உருவாகும். கருத்துன்றது மூளையில் பதிஞ்சிடும், எண்ணம்ன்றது மனசோட கலைஞ்சிடும். அப்போது இந்த கருத்தில் எதெல்லாம் பதிஞ்சதோ அதெல்லாம் இரவில் கனவுகளாக வரும். அந்த கனவுகளாக வரும்போது உங்களுக்கு ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் ஆக்கிடும். செத்தவங்களெல்லாம் பார்க்குற மாதிரி. செத்தவங்க எங்கே இருக்கிறாங்க, இது நம்மளுடைய உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதுன்னா 16 நாட்கள் வரைக்கும் தான் இந்த உடல் உயிர் ஆன்மா வேறு உடலை எடுக்காது. அந்த 16 நாள் கழித்த உடனே அது உடல் இல்லாத உயிர் எங்காது, உயிர் இல்லாத உடல் எங்காது. அப்போ வேறு உடலில் பூந்துடும். அது பூந்துட்ட பிறகு எங்கள் அப்பா இருக்கிறாரு, எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அக்கா இருக்கிறாங்க, எங்கள் தங்கச்சிக்கிறாங்க, யாருமே இல்லை. அவங்க இறந்தவங்க அத்தனை பேரும் பிறந்தாகி போச்சு. ஆனால் இந்த மனமாகப்பட்டது அவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டாக்கிக்குது. அந்த பிம்பமாகப்பட்டது உங்களை தூங்க விடாத கொள்ளுது, தொல்லை கொடுக்குது. இந்த தெளிவு வரணும். இறந்தவங்க பிறந்துட்டாங்களே, அப்புறம் அவங்க எங்கே இருப்பாங்க, இது நம்ம மன கற்பனை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா இதெல்லாம் வராது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தெளிவு போகணும். இது பொய்யா நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்குறோம், தெரியாமல் எதையோ கற்பனை பண்ணியிருக்கிறோம், இனிமேல் அதெல்லாம் கிடையாது அப்படின்றத மனசுக்குள்ளவே நீங்கள் நினைக்கும் போது அது திரும்ப வராது உங்களுக்கு. அதுக்கு நம்ம தியானம் பண்ணணுமா? தியானம் பண்ணணும். தியானம் பண்ண தெரியுமா? ஒரு ஆத்மா, உடல் எல்லாம் ஆத்மா. நாய் நரி கூட ஆத்மா தான். அது கூட ரோட்டில் படுத்து தியானம் பண்ணின்னுக்குது. மாடு கட்டி வச்சிருந்தா அது கூட இதை படுத்து தியானம் பண்ணுது. தியானம் அதெல்லாம் சும்மா உட்காந்துட்டா தியானமா இல்லை. இது மாதிரி தான் ஏராளமாக இருக்கிறாங்க. தியானம்ன்றது ஒரு குரு இல்லாமல் நீ பண்ணவே முடியாது. குரு ஒரு வழி காட்டினா தான், அந்த வழியில் போனீங்கன்னா தான் தியானம் கை கூடும். தியானம்னா என்ன அர்த்தம்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். தானம்னு அர்த்தம். தன்னையே இறைவனுக்கு தானம் கொடுக்குறோன்றது தான் தியானம். இது தெரியாமல் கண்ணை மூடிக்கணுக்கா நான் தியானம் பண்ணுறேங்கன்னு எங்கள் அக்கா போச்சா, எங்கள் அக்கா ஊர் போய் சேர்ந்துச்சா, என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிடுச்சா, காலேஜுக்கு போயிடுச்சா, வேலைக்கு போயிடுச்சான்னு யோசித்துக்கணும் உட்காந்துங்கிறது தியானம் இல்லை. பேர் முட்டாள்தானோன்னு பேர் அதுக்கு. அதனால் ஒரு வழி தெரியாத தியானம் பண்ண முடியாது.
கடவுள் பக்தி விழிப்புல பண்ணுறீங்க, அதையே பண்ணிக்கின்னு போங்க. சும்மானா ஏன் தண்ணியே ஏமாற்றிக்கிறீங்க, நான் தியானம் பண்ணுறேன்ட்டு. தியானம்ன்றது வழி தெரியாமல் தியானம் பண்ணவே முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. அதனால் வழி தெரிஞ்சுக்கின்னு பண்ணுங்க. இல்லை அந்த வழி தெரிஞ்சுக்கின்னு பண்ண முடியலையா, இவ்வளோ நாள் எப்படி பக்தி பண்ணீங்களோ அந்த பக்தியை பண்ணுங்க. பக்தியில் போய் கடவுள்கிட்ட எனக்கு என் பிள்ளை கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கல, என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கல, இந்த மாதிரி அங்கே வியாபாரம் பண்ணக்கூடாது கடவுள்கிட்ட. இறைவா நான் உன்னை வழிபடுறேன், படைச்சது நீ என்ன எனக்கு தரையோ அதை கொடு அப்படின்ற முறையில் பக்தி பண்ணிங்கன்னா அது தூய்மையான பக்தி. இப்போ ஒரு சிலரால் கோயிலுக்கு போக முடியல, ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாருமே ஏஜ் எபோவ் 60, I am 70. சரி. இப்போ எங்களால் எல்லாம் நினைச்ச நேரத்துக்கு கோயிலுக்கு போக முடியல, சாமி கும்பிட முடியல, காலையில் எழுந்திரிச்சு விளக்கேற்ற முடியல. இதெல்லாம் முதல்ல பண்ணிக்கிட்டு இருந்தோம். காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டு இது பண்ணி விளக்கேற்றி குளித்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எங்களால் காலையில் எழுந்திரிக்கவும் முடியல, சாமி கும்பிடவும் முடியல. சாமி கும்பிட முடியலன்னு இல்லை, சாமி கும்பிட்றோம், ஆனால் வழிமுறை பிரகாரம் எங்களால் செய்ய முடியல. கோயிலுக்கு போக முடியல, ஏன்னா யாராலையும் நடக்க முடியல. அது மெயினாக இருக்குது. இப்போ அதுக்கு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் எங்களுக்கு. கோயிலுக்கு போகணுன்னு அவசியமே கிடையாதும்மா. கோயிலுக்கு போய் தான் சாமி கும்பிடணுன்னு அவசியமே கிடையாது. ஒரு உயிர் பிறந்ததுன்னா சாகிற வரைக்கும் அது சாமி கும்பிட்டு தான் சாகணும்னு அவசியமே கிடையாது. எல்லா உயிர்களும் சாமி கும்பிட்டாலும் சாமி கும்பிடலாலும் வாழ தான் போகுது. அதனுடைய ஆயுட்காலம் வரைக்கும் அது வாழும். அது சாமியே கும்பிடலன்னா கூட சரி, அது ஆயுட்காலம் சாமி கும்பிடல நாளைக்கு செத்து போட்டோன்னெலாம் சொல்லக்கூடாது. அதனுடைய ஆயுட்காலம் வரைக்கும் வாழும். ஆனால் இந்த சாமி கும்பிட்றதுக்கும் சாமி கும்பிடாததுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சாமி கும்பிடும்போது உன்னுடைய பாரங்களை இறைவன்கிட்ட கொடுத்துட்டேன்ற நினைப்போட வாழற. சாமி கும்பிடாத போது எது செய்தாலும் நான் தான் வாழற. அப்போ மன ஓச்சல் உனக்கு ஜாஸ்தி ஆகுது. அதனால் எல்லாமே இறைவன்கிட்ட கொடுத்துடணும். வீட்டில் ஒரு படம் இருக்குது, அந்த படத்தாண்ட உட்காந்துக்கின்னு கூட சாமி கும்பிட முடியாது. கோவிலுக்கு போவானா போக முடியல, வயசாகி போச்சு, நடக்க முடியல, வீட்டில் உட்காந்து கும்பிட்டுன்னுக்கலாம். சரி, அது கூட முடியல அப்படின்னா உங்களையே நினச்சிக்கின்னு 1 மணி நேரம் உட்காருங்க டெய்லி, அதுவே சாமி கும்பிட்ட மாதிரி. ரொம்ப நன்றி. ஐயம் இருக்கு, ஒரு டவுட் வரும். சொல்லுமா. தப்பு இருந்தால் நான் திருத்திக்கிறேன். நான் பேசுறதா வேண்டாமான்னு பயமா இருக்கு. இல்லைம்மா, அருளுரையில் ஒரு சந்தேகம் வருதுன்னு சொன்னால் அப்போ ஏதோ தவறு இருக்குதுன்னு அதை நான் திருத்திக்கிறேன். இல்லை, எனக்கு புரியலைங்க, அதை நான் தான் திருத்திக்கணும். சரி, புரியுதா புரியலையான்னு பார்த்தல சொல்லிட்டா. அது சரம் பார்த்தா பரம் பார்க்கலாம். சரிம்மா. அப்படி எப்படிங்க ஐயா சரத்தை பார்த்து பூச்சரமா இல்லை எதை சொல்கிறீங்கன்னு தெரியல. அதை வச்சு நான் எப்படி பரத்தை பார்க்க முடியும்? நீ இல்லைன்னா கடவுள் இருக்குதாம்மா? நான் இல்லைன்னாலும் கடவுள் இருப்பார் நினைக்கிறேன். இருப்பார். நீ இல்லைன்னா கடவுள் எப்படிமா இருப்பார்? நீ இருந்தால் தான்மா கடவுள் இருப்பார். நீ இருந்தால் தான் கடவுள்னு சொல்லுவேன். தெரியல. உலகத்தில் மனுஷன் இல்லைன்னா கடவுள் பற்றி யார்? கடவுள் எங்கேயாவது நான் கடவுள், என் பேர் கடவுள், நான் ஒரு வீடு வச்சுக்கிறேன், பெரிய வீடு கட்டி வச்சுக்கிறேன் சிதம்பரத்தில் அப்படின்னு கடவுள் எங்கே என்ன பேசிக்கிறாரா? இல்லை. அப்போ கடவுள் 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 கடவுள்னு சொன்னது யாரு? நாம அந்த மனுஷன். அப்போ நீ இல்லைன்னா கடவுள் எங்கம்மா இருக்கும்? ஆனால் அந்த கடவுள் எங்கே இருக்கிறான் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கான். என்னவா இருக்கிறான்? சரமாக இருக்கிறான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், ஆண்டி பண்டு ஆரம் அப்படின்ட்டு. இந்த சபரிமலைக்கு போகிறவங்கள பார்த்தீங்கன்னா சரம் குத்தி அப்படின்வாங்க, நீலிமலை ஏற்றம் அப்படின்னாங்க. அதெல்லாம் தான் காலையிலே சொல்லிட்டேன் நான். நீலிமலை ஏற்றம்லாம் அங்கே இல்லை, இங்கே உடம்புக்குள்ளே இருக்குது. சரங்குத்தின்றதும் பைபிளில் சொல்லுவார், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அது ஓரமட்டு கதவெல்லாம் தட்டிங்கிறாங்க, அது போட்டோ எப்படின்னா தட்டிக்கினேன். ஆனால் இயேசுநாதர் சொன்னது உண்மை. தட்டு கதுவைன்னா உன்னுடைய மூச்சை கொண்டு போய் உன்னுடைய புருவ மையத்தில் தட்டு, அது துறக்கும், இறைவன் தெரிவான், நீ கேளு கொடுப்பான்னு சொன்ன. இந்த சரமாகப்பட்ட மூச்சு ஆண்டி பண்டு ஆரம். மாலைன்னா தனித்தனியாக இருக்கும், 2 முனை இருக்கும். ஆரம்னா ரவுண்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய மூச்சு எப்படி இருக்குது? ரவுண்டாக இருக்குது.
அது தனித்தனியாக இருந்தால் நம்ம செத்து போயிடுவோம். அப்போது அது தொடர்ச்சி ஆற மாதிரியே இருக்குது. அப்போது ஆண்டி பற்று இல்லாதவன், அதுக்கு ஏதாவது லாபமா? ஒரு லாபம் இல்லை, நம்மளுக்கு தான் லாபம். ஆனால் அது லாபம் இல்லாத நம்மளை காப்பாற்றிங்குது. அதனால அது ஆண்டி. பண்டு பழமையாண்டு, அது எப்போ வந்தது எப்போ உருவாச்சுன்னு தெரியாது. பழமையாண்டு பண்டு ஆரம் தொடர்ச்சியாக இருக்கப்பட்டது. அப்போ ஆண்டி பற்று இல்லாதவன், பண்டு பழமையானவன், ஆரம் தொடர்ச்சியாக இருக்கப்பட்டவன். இந்த ஆரம்ன்றது தான் சரம்னு பேர். இந்த சரம்ன்ற மூச்சை புருவ மையத்தில் குத்தும்போது தான் உனக்கு ஞானம், கடவுள் 10வது வாசல் 9 வாசல் மூடி 10வது வாசல் திறந்தால் மட்டுமே கடவுளுடைய காட்சி தெரியும். இந்த 9 வாசல் மூடி இருக்கிற வரைக்கும், திறந்து இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு வாசல் திறக்காது. அப்போ இதை திறக்கணும்னா இந்த 9 வாசலை மூடணும். இதை தான் அவ்வை பாட்டி சொல்லுது. ஒரு மந்திரத்தால 9 வாசலை மூடி ஒரு வாசல் திறக்க எனக்கு வழி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுது அகவல்ல, இல்லையா? பிள்ளையார் அகவல்ல. அப்போ இந்த 9 வாசல் மனித வாசல், இந்த ஒரு வாசல் தெய்வ வாசல். இந்த தெய்வ வாசல் திறந்தாதான் இறைவனை நீ பார்க்க முடியும். இந்த 9 வாசலால இறைவனை பார்க்க முடியும். இது உலகத்துக்கு தான் உபயோகப்படும். அப்போ இந்த 10 வாசல் மூடும் போது அது தெரியும். இந்த 10 வாசலை மூடுறதுக்கு, அந்த ஒரு வாசலை திறக்கிறதுக்கு என்ன வேணும்னா இந்த சரம் மாறுபடணும். மடைமாறி, அதுக்கு பேர் என்ன? மடைமாறி. இப்போ இப்படியே ஓடி இருந்தது மூச்சு. இந்த மூச்சாகப்பட்டதை இப்போ இப்படி பின்பக்கமாக அமைச்சு முதுகு தண்டு வழியாக எடுத்துன்னு வரும். இதை தான் சொன்னார், உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லாரேல் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையேன்னார், இல்லையா? இந்த மூச்சாகப்பட்டதை கொண்டு போய் சரமாகப்பட்டதை இதில் குத்தனா இது திறந்துடும். இது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. இவ்வளோ நாள் நீங்கள் இருந்ததுக்கும் இப்போ இருக்குது. இங்கே பர 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 பரானோ, இங்கே பர 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 பரானோ, இங்கே பர பர பரானுமே. அப்போ ஏறது தெரியுது இல்ல? அப்ப மடம் மாறிடுச்சு இல்ல? அது இதுதானே சரம். அப்போ இந்த சரத்தால அதை குத்து. இந்த சரத்தை நீ அறிஞ்சினா பரத்தை அறியலாம், கடவுளை அறியலாம். இந்த சரத்தை அறியாம கடவுளை அறிய முடியாது. அப்படின்றதுக்கு தான் நான் சொல்றது, உன்னை தேடு முதல்ல, அப்புறம் கடவுளை தேடலாம். நீயே யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னு ஒன்று கண்டுபிடிக்க முடியும் அப்படின்லாம் சொல்றேன், இல்லையா? அதை தான் சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம்னு சொல்றேன். புரிஞ்சுதுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய ஞானங்களை ரொம்ப எளிமையாக வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு தனித்தனியாக சொல்லித்தரீங்க. அது விஞ்ஞான அடிப்படையாகவும் இருக்குது, ஒரு வரலாற்று செய்தியாகவும் இருக்குது. ஞானம்ன்றதுமா விஞ்ஞானம். ஆனால் விஞ்ஞானம்ன்றது ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் தான் ஆச்சு தோன்றி. ஆனால் மெஞ்ஞானம்ன்றது முன்னாடி தோன்றியது. இந்த விஞ்ஞானத்துக்கு முன்னாடி தோன்றியது. இன்னைக்கு விஞ்ஞானம்னு பேர் வச்சு, இப்போ நான் ஒரு பேர் வச்சேன்னா, ஒரு கடைக்கு ஒரு பேர் வச்சுன்னா நீ அதே கடையை திறக்கும்போது ஒரு வேறு பேர் தானே வைப்பேன். அதே மாதிரி இந்த விஞ்ஞானத்தை இந்த படித்தவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு விஞ்ஞானி வச்சுக்கிறோங்க அப்படின்னு விஞ்ஞானின்னு வச்சுக்கினாங்க. ஆனால் விஞ்ஞானியாக இருந்தாலும் மெஞ்ஞானியாக இருந்தாலும் வித்தியாசங்களை சொல்லின்னு வரேன், கேட்டுக்குங்க. அஞ்ஞானின்னு ஒருத்தங்கிறான் உலகம்ன்ற உலகத்தில். அஞ்ஞானி, பொய்ஞானி, மெஞ்ஞானி, விஞ்ஞானி, இல்லையா? இத்தனை விதமாக இருக்கிறான். பொய்ஞானி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானத்தை பற்றியே தெரியாது. ஏதோ புக்கு வச்சுக்கின்னு 4 படிச்சுட்டான், நான் ஞானின்னு உட்காந்துக்கினான், அவன் பொய்ஞானி. உலகத்தை ஏமாத்த வந்தவன் அப்படின்னு அர்த்தம். அது அஞ்ஞானி, அவனுக்கு எதுவும் தெரியாது, முன்னோர்கள் என்ன செய்தாங்களோ அந்த செயலை செய்துன்னு போவான், அது அஞ்ஞானம். விஞ்ஞானம், உலகம் எப்படி தோன்றியது, உலகம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தேடுறது விஞ்ஞானம். இந்த விஞ்ஞான உலகத்தை படைச்சான, உலகத்தை தேடுறது விஞ்ஞானம். உலகத்தை படைச்சவங்கிறான் பாரு, அவனை தேடுறது விஞ்ஞானம், இல்லையா? இத்தனை விதமாக இருக்குது. என்ன பண்ணுறது, என்னன்னு தான் நானும் சொல்லிங்கிறேன். இல்லை, இது படிநிலைகளில் அழகாக ஒரு எக்ஸ்பர்ட் உடைய டெஃபினிஷன்ஸ் மாதிரி சொல்கிறீங்க. அம்மா, ஒரு 1ஆம் கிளாஸ் ஸ்கூல் பாடசாலை இருக்குது. அந்த பாடசாலையில் 10 குழந்தைங்களை உட்கார வச்சு
நான் பெரிய அறிவாளி அப்படின்ட்டு இங்கிலீஷ் புக்கை எடுத்துன்னு கண்ணா முன்னான்னு படித்தா அதுங்களுக்கு புரியுமா? புரியாது. அப்போது அதுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறவன் தான் ஆசிரியர். ஆமாம். அதுக்கு புரியாத சொல்லி கொடுக்குறான், அவனுக்கு பேர் ஆசிரியர்னே கிடையாது, அவன் பைத்தியக்காரன்னு பேர். இன்னைக்கு ஞானம் அப்படிதாங்குது. மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறான்னா இவனுக்கு அப்படி சொல்ல தெரியல, இவனுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லும் போது அது மக்களுக்கு புரியல, பைத்தியக்காரத்தனமாக போய் நிற்குதுமா. உண்மை. நான் என்ன சொல்கிறேன், 400 பாடல்கள் ஞானிகளுடைய பாடல் எடுத்து பேசாத, பேச தெரியாது உனக்கு. 4 பாடல் எடுத்து பேசு, அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கின்னு பேசு இல்லையா? அதுதானே அர்த்தம் ஒன்று புரிய வைக்க முடியும். அதை தான் செவ்வாய்க்கு ரொம்ப அழகாக சொல்லுவார். இன்னைய ஞானிகள் எப்படி மாறி போயிருக்கிறான் அப்படின்னா ஆசையில் மயங்கி விழுந்துட்டு இருக்கிறான். அதனால் சொல்கிறாரு, ஆடு காட்டி வேங்கை அகப்படும் மாறு போல். காட்டில் சிறுத்தையை பிடிக்கணும்னா ஒரு கூண்டு வச்சு அதில் ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டணும். கட்டினா அது கைன்னு கத்திக்கினே இருந்ததுன்னா எங்கே இருக்கிற சிறுத்தை ஒழிஞ்சுங்கிற சிறுத்தை வந்து மாட்டிக்கும். அதனால் வேங்கையை பிடிக்கணும்னா ஆடு ஓணும், அதுக்கு ஒரு கூண்டு ஓணும். அதனால் ஆடு காட்டி வேங்கை அகப்படும் மாறு போல். மாடு காட்டி என்னை மதிமயக்கலாகுமோ? ஐயா, நான் இதெல்லாம் இந்த உலகம் எனக்கு வானா, நீ தான் ஓணும், நான் உட்காந்துங்கிறேன். எனக்கு இந்த வேங்கையை பிடிக்கிற மாதிரி ஒரு கூண்டை வச்சு ஒரு ஆட்டை காட்டி அதில் ஒரு பொண்ணை கட்டி போட்டு என்ன பிடிக்கலான்னு பார்க்குறிய? நியாயமா சாமி? இந்த உலகன்ற அழக மாட்டை காட்டி என்ன மதிமயக்க என் அறிவு மங்கி போகலாமா? அப்படி போகக்கூடாது சாமி. நான் அதுக்கு இவ்வளோ காலம் நான் பாடுபடல சாமி, அதுக்கு நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்க சாமின்னு சிவாய்க்கர் சொல்கிறாரு. ஆடு காட்டி வேங்கை எகப்படும் மாறுபோல் கோடு காட்டி என்னை கொன்று மாடு காட்டி என்னை மதிமயக்கல் ஆகுமோ? நல்ல வழியை காட்டிக்கிறேன் எனக்கு, அந்த வழியில் என்னை போகக்கூடாது, இதெல்லாம் என் கண்ணில் காட்டி என்னை மயக்க பார்க்குற எப்படி? கோடு காட்டி என்னை கொன்றுரைத்த கொற்றவா வீடு காட்டி என்னை வெளிப்படுத்த வேணும். அதுதாம்மா வெளிப்பட்டு உட்காந்து கிடக்கிறேன். ஆரம்ப காலத்தில் கேள்விகளை நான் கேட்டுன்னு தெரிஞ்சேன், தேடின்னு தெரிஞ்சேன். இன்னைக்கு பதிலாக நானே சொல்லின்னுக்கிறேன். அன்னைக்கு நான் கேள்வியாக இருந்தேன், இன்னைக்கு பதிலாக இருக்கிறேன். இது அத்தனைக்கும் என் திறமையே இல்லை, இறைவனுடைய அருள். அவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். இறையூரில் நீங்கள் எல்லாரும் பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாகத்துல பல பொருட்களை போடுறோம், அது எரிஞ்சு நம்ம எதிரே எரியுது. ஆனா அது நம்ம தேவர்களுக்கோ இறைவனுக்கோ போய் சேருது அப்படிங்கிறோம். அது எப்படி நம்ப முடியும்? ஆமா, அவங்க அங்கிருந்து நீ கொளுத்தி நிற்கிறியான்னு போய் கொளுத்துறியான்னு அவன் பார்த்து நிற்கிறான். இறைவன் வேற வேலையே கிடையாது இறைவனுக்கு. மனுஷன் பண்ற முட்டாள்தானோ அது. ஏகத்தால நீ போட்ட பொருள் எரியுது, நீ போட்ட பாவம் எரியுது, நீ மனசில் நினச்சிக்கிற. உன் கையை ஒன்று வெட்டி போட, இறைவன் பார்ப்பான். அங்கண்டு போடுவியா? போட மாட்டிய? ஏன்? பாவம் போடுவியா? பஞ்சு பாவம் நகையா பஞ்சு, பாவம் பணமா பஞ்சு, உடல் பஞ்சு போடணும், பாவம் அழியும். போடுன்னு சொன்னா பாப்பானை போட்டுருவாங்க அதில். அதனால அவன் அத்தை போடுன்ற துணியை போடு, நகையை போடு, பணத்தை போடுன்ட்டான். கடவுள் அங்கே நீ கொளுத்துறன்னு பார்த்துக்கிறான். எத்தனை பேர் கடவுள் இருக்கணும், அப்போ எத்தனை இடத்துல கொளுத்தின்னுக்கிறான். உலகம் புல்லா கொளுத்தின்னுக்கிறான். எத்தனை கடவுள் ஓணும், மனுஷனை விட கடவுள் ஜாஸ்தி ஓனப்போ. இதை தான் முட்டாள்தானம்ன்றது, இதுதான் மூட நம்பிக்கைன்றது. நம்பிக்கைன்றது உண்மை மேல வைக்கணும், பொய் மேல வைக்க கூடாது. சொல்லு. இப்போ பக்தி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். எனக்கு பக்தி எப்போ வரும்னா, நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணலைன்னா எனக்கு இதை பாஸ் பண்ணி கொடுத்துரு இறைவா அப்படின்னு சொல்கிறோம். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா எனக்கு எப்படியாவது உடம்பு சரியாகிடு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பக்திங்கிறது எப்போ தேவைப்படுது? ஒரு மனுஷனுக்கு சுயநலமாக இருக்கும்போது, ஒரு இயலாமை வெளிப்படும் போது தான் பக்தி வருது. அப்போ பக்திங்கிறது ஒரு குளோரிஃபைடு டிசபிலிட்டியாக எடுத்துக்கலாமா? பக்தியே கிடையாது, அதுக்கு பேர் சுயநலம். பக்தின்றது எப்போ எதையும் எதிர்பார்க்காத இறை வழிபாடு தான் பக்தி. ஆனால் நீ எக்ஸாம் எழுதும்போது பக்தி இறைவா எனக்கு நல்லா இருந்தால் அவர் வந்தால் அவனுக்கு எழுதுவார் பரீட்சை. அவருக்கு வேற வேலை இல்லையா? அவர் எவ்வளோ படிச்சுக்கிறாரு? நீ எம்ஏ படிச்சுக்கிற, அவர் எவ்வளோ படிச்சாரு? உனக்கு எக்ஸாம் அவர் எழுதுறதுக்கு. இதுதான் மூட நம்பிக்கைன்றது. ஒரு உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும். கடவுள்கிட்ட போய் சொன்னா அவர் டாக்டர் ஊசியா போடுவார்.
இதுதான் அறியாமைன்றது. பக்தி இதில் பண்ணுறது இல்லை, இது சுயநலம். பக்தி இல்லை, இதுக்கு பேர் பக்தின்றது பற்றற்று பண்ணுறது தான் பக்தி. எதையும் கேட்காம கடவுளை வழிபடுறது தான் பக்தி. காண்டதுக்கு நீ காரியத்தை வச்சுக்கின்னு கடவுளை கூப்பிடுறது பக்தி கிடையாது. அது பேர் சுயநலம். அப்ப மனிதர்கள் பண்ற எல்லாமே சுயநலமா? எல்லா மனிதனும் சுயநலம் பண்றது இல்ல. ஒரு சில பேர் அறிவாளித்தனமா இறைவனை வழிபடுறான், பெருவாரி பேர் இது மாதிரி வழிபடுறான். இப்போ ஒரு மனிதன், நான் ஒரு சின்ன ஒரு வார்த்தை 7 லட்சம் ரூபாய் வச்சுக்கின்னு இந்த ஆசிரமம் கட்டணும், கட்ட முடியுமா? ஒரு தூணு கூட கட்ட முடியாது. ஆனால் ஒரு சின்ன வார்த்தை சொன்னேன். என்ன நான் யாரையுமே பார்த்தது கிடையாது, எனக்கு உதவி பண்ண யாரையுமே நான் பார்க்கல, என்ன வீடியோவில் பார்த்துருக்குறாங்க, லட்சக்கணக்கில் அமிச்சாங்க. அதே நேரத்தில் என்னுடைய சீடர்கள் சில பேர் வசதியானவங்களும் இருக்கிறாங்க, எவனும் 10 பைசாவும் கூட கொடுத்தவன் இல்லை. காரணம் என்ன? என்னை அறியாதவன் கொடுத்தான். நான் யார், என்ன பண்ற, என்ன சொல்லித்தர எல்லாம் அறிஞ்சவன் 10 பைசா கூட கொடுக்கல. ஆனால் இந்த அறியாதவனால உலகம் அழிஞ்சுக்கினுக்குது. என்னை அறியாத உதவி பண்ணாங்க பாரு, அவங்களால உலகம் செழிக்குது. இது 2 விதமா மனிதர்கள் இருக்கிறாங்க. எல்லா மனிதரும் ஒரே மாதிரி கிடையாது. அப்போ அந்த வெளிநாட்டில் இருந்து என்னை அறியாதவங்க, என்கிட்ட பேசாதவங்க, நான் பார்க்காதவங்கள இவ்வளோ பெரிய உதவி பண்ணவங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்றி சொன்னாலும் தீராது. ஆனால் என்னை அறிஞ்சவன், என் கூடவே இருக்கிறவன், என்னை பார்த்தவன், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கினவன், நான் என்ன சொல்லித்தரேன்னு தெரிஞ்சவன் 10 பைசா கூட கொடுக்காத எவ்வளோ பேர் இருக்கிறான் இங்கே. இப்படியும் இருப்பான், அப்படியும் இருப்பான். அதனால இந்த உலகம் நான் இருக்க மாட்டேன். நான் நாளைக்கு கூட செத்து போடலாம், இல்லை 4 வருஷம் பொறுத்து கூட செத்து போடலாம். ஆனால் இந்த உலகத்தில் அவங்க செய்த உதவிகள் பல ஆயிரம் பேர், பல ஆயிரம் வருஷம் இருக்கும். ஏன்? மனிதன் மறைவான், ஆனால் அவனுடைய உழைப்பு உலகத்தில் வச்சுட்டு போனான். அவன் தான் மனுஷன். வீட்டுக்குள்ளவே சேர்த்து வச்சுட்டு போகிற மனுஷன் கிடையாது. ராத்திரி ஒருத்தன் செத்து போயிட்டான். நம்ம ஆசிரமத்தில் சமையல் செய்கிறவங்க அவர்களுடைய மூத்தார், அவர் 3 தடவை இங்கே வந்துக்கிறாரு. என்கிட்ட மாதம் 7000 ரூபாய் வட்டி வாங்குறாரு. இந்த கோயில் கட்டுறதுக்கு 7 லட்சம் ரூபாய் வாங்கினேன் அவர்கிட்ட. அதனால் என்கிட்ட மாதம் வட்டி வாங்குறாரு. ஆனால் அவர் 3 வாட்டி இங்கே வந்துக்கிறார். 10 பைசா கூட இந்த கோயிலுக்கோ ஆசிரமத்துக்கோ உதவி பண்ணதே கிடையாது. ராத்திரி போயிட்டார் அவர். இப்போ அவர் பணம் அவர் கூட போகுமா? அவர் கோமணம் அவர் கூட போகுமா? இல்லை அவர் உடல் அவர் கூட போகுமா? அதனால தான் படித்து சொல்லிக்கிறேன், தர்மத்துக்கு ஈக்குவல் வேறு எதுவும் இல்லைடா உலகத்தில். கடவுள் கூட அர்த்தப்படி தான்டா. அதனால தான் மகாபாரதத்தில் கண்ணன் கூட கர்ணனுக்கு அர்த்தப்படி தான் சொல்லியிருந்தேன். அதனால தர்மத்தை பண்ணுங்க, பண்ணாதவன் கர்மத்தை அனுபவிச்சு சாக வேண்டியதுதான். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா மனம் வேணும். எல்லாத்துக்கும் இந்த உலக விஷயத்தில் நன்மை செய்வோம், தீமை செய்வோம், எல்லாத்துக்கும் காரணமான பொருள் மனம். ஆன்மாவுக்கு சம்பந்தமே இல்லை, உலக வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை. இந்த மனமாகப்பட்டதை மாற்றணும், நல்ல வழியில் பயன்படுத்தணும். அவன் தான் 6 அறிவு படித்த மனுஷன். ஒரு உருவம் இருந்துட்டு அது 6 அறிவுன்னு சொல்றது முட்டாள்தானோ. அது போன மாதம் உங்களோட பதிவை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன். சரி. அப்போ நான் இந்த அளவுக்கு நான் ஆங்கரிங் பண்ண மாட்டேன். சரி. அப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு உங்களை பார்க்கணுன்னு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து மனசில் நினச்சதுனால இப்போ இது நடந்துச்சா, இல்லை நான் திறமையாக பேச ஆரம்பிச்சதுனால இது நடந்திருக்கு? உன் மனசில் நினச்சதால் தான். உனக்கு 1000 திறமை இருந்தாலும் இங்கே வரமாட்டேன். உன் மனசு ஏற்றுக்கலன்னா உன் மனசு இங்கே போகலாம், இவரை பார்க்கலான்னும் போது தான் நீ வருவ இங்கேருந்து. நீ எவ்வளோ திறமை இருந்தாலும் உன் வீட்டில் தான் வச்சுப்ப. மனசு தான் எல்லாத்துக்கும் பேச. அடிப்படையே வாழ்க்கைக்கு மனசுமா. மனசு இருக்கிறதால தான் மற்ற ஜீவன்லேருந்து இவனும் ஒரு ஜீவனா இல்லாமல் மனுஷன்னு சொல்லிங்கிறோம். அப்போ அந்த மனசுக்கு அடிப்படை என்னன்னா, எங்கே நல்ல விஷயங்கள் அங்கே போகலாம், எங்கே இதை தெரிஞ்சுக்கலாம், இதை தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு அங்கே போகலான்னு மனம் சொன்னப்போ தான் நீ இப்போ வர. 1000 திறமைகள் இருந்தாலும் நீ வரமாட்டேன் எங்கேயுமே. உன் மனம் விரும்ப நான் மட்டும்தான் வருவேன். ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஒரு பெண் இருக்கிறான், ஒரு ஆண் இருக்கிறான். அந்த ஆண் அந்த பெண்ணை விரும்புகிறான். அந்த பெண் அவனை விரும்பாத அந்த ஆணால் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் ஏற்றுக்கினால் மட்டும்தான் இவன் எதை நினைக்கிறானோ அதை செய்ய முடியும். அந்த ஆற்றல் பெண்ணுக்கிட்ட இருக்குது. இதுக்கு எது அடிப்படை? மனசு. இந்த மனம் எதை ஏற்றுக்குதோ அதுக்கு விட்டு கொடுக்கும்.
இந்த மனம் எதை ஏற்றுக்குதோ அதை போய் பார்க்கும். இந்த மனம் எதை ஏற்றுக்குதோ அதை பேசும். இந்த மனம் ஏற்றுக்காம எந்த செயலை நீ எவ்வளோ தர்மசாலியாக இருந்தாலும் வரமாட்டேன். சட்டசபையிலேருந்து எம்ஜிஆர் இது சீஃப் மினிஸ்டருக்கு பிஏ வந்தாங்க காலையில் இல்லையா, உபதேசம் வாங்கினாங்க. அவங்களுக்கு மத்தியானம் மீட்டிங்காக, சீஃப் மினிஸ்டர் மீட்டிங்காக. அதனால் சாமி கொஞ்சம் சீக்கிரம் போனோன்னாங்க. அதனால் இண்டிவிஜுவலாக கூட்டு போய் உபதேசம் கொடுத்து அமிச்சேன். போயிட்டாங்க அவங்க. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி டீன் வந்தார். அவர் எவ்வளோ பெரிய பதவி, எவ்வளோ படிப்பு, அமெரிக்காவில் டாக்டர் பட்டம் அவருக்கு, எவ்வளோ பணிவாக இருக்கிறாரு. அவ்வளோ திறமை இருந்து இப்படி வந்த திறமையை கூட்டின்னு வந்தது, மனம் கூட்டின்னு வந்தது. அதனால் அவரை கூட்டும் போய் உபதேசம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவர் மீட்டிங் மத்தியானம். அதனால் எல்லாத்துக்கும் அடிப்படை மனசு. ஒருத்தனுக்கு கொடுக்கறது மனசு, ஒருத்தங்கிட்ட இருந்து பிடுங்கிறது மனசு, ஒருத்தனுக்கு நல்லா வாழ வைக்கிறது மனசு, ஒருத்தனை கெடுக்கிறதும் மனசு, ஒரு இடத்துக்கு போக சொல்கிறதும் மனசு, அங்கே போகாதன்னு தடுக்கிறதும் மனசு. எல்லாம் மன சம்பந்தப்பட்டதான் மனுஷ வாழ்வு. சொல்லுமா சாமி, ஒழுக்கம் மனிதர்கள் வந்து யார் பேசுறத கேட்டாலும் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. சிறந்த மனிதர்கள் ஒழுக்கத்தில் சிறந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கம், கற்பு, இது எல்லாமே பெண்களுக்கு சொந்தமானது மாதிரி சித்தரிக்கப்படுது. ஒழுக்கம்னா என்ன? அது எல்லாருமே தானே கடைப்பிடிக்கணும். எல்லாரும் கடைப்பிடிக்கணும். ஆனால் எல்லாராலையும் கடைப்பிடிக்க முடியாது. அதுக்கு தான் சொன்னேன், மனசு வேணும். கடவுள் வழிபாடுக்கு போனோன்னா வீட்டில் எல்லா வேலையும் செய்துன்னுக்கிற, கோயிலுக்கு போக உனக்கு நேரம் இல்லை. ஒரு சிலர் என்ன பண்ணுறான், எல்லா வேலையும் இருக்குது, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஏன் செய்வேன் அப்படின்றான். இது ரெண்டுக்கும் எது காரணமாகுது? உன் மனசு ஏற்றுக்கல, எனக்கு இவ்வளோ வேலைக்கு நான் எங்கே போய் சாமி கும்பிட்றதுன்றேன். அவன் என்ன சொல்கிறான், சாமி கும்பிட்ட பிறகு தான் இந்த வேலையை செய்வேன்றான். ரெண்டும் மனுஷன்தான், மனசு தான் ரெண்டுக்கும். அது மாதிரி ஒழுக்கம்ன்றது தன்னை பார்த்து வாழ்ந்தால் ஒழுக்கம் வரும். உலகத்தை பார்த்து வாழும்போது ஒழுக்கம் கெடும். நீ எப்படி விரும்புறியோ அப்படி நடந்துக்கும். தன்னை பார்த்து வாழ்ந்தால் ஒழுக்கம் வரும். தன்னை பார்த்து வாழும்போது உனக்கு ஆசைகள் குறையும். ஆசைகள் குறையும் போது ஒழுக்கம் தானாவே வந்துடும். உலகத்தை பார்க்கும்போது ஆசைகள் வளரும். வளரும் போது உன் ஒழுக்கம் கெடும். உனக்கு எது விருப்பமோ அதை செய். ஏன்னா இது ஒரு மனிதன் சொல்லி கொடுத்து நீ ஒழுக்கமாக இருன்னா இருக்க மாட்டான். யோ உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி என்னுவான். நீ கெட்டுப்போன்னு ஒரு மனுஷன் சொன்னானா, யோ நீ கெட்டுப்போ என்னையா கெடுக்க சொல்கிறேன்னுவான். எதை சொல்லவும் யாருக்கும் உரிமை கிடையாது. தனித்து சொல்லிங்களாம். ஒரு மனுஷனை கூப்பிட்டு சொல்ல முடியாது, காது மேலே அடிப்பான். அதனால் நான் தனித்து சொல்லிங்கிறேன், எடுத்துக்கோ நான் போனிட்டு. அதனால் ஒரு மனிதன் ஆகப்பட்டவன் தன்னை பார்த்து தான் குடும்பத்தை பார்த்து வாழும்போது ஒழுக்கத்தில் வாழலாம். ஆனால் தன்னையும் மறந்து தான் குடும்பத்தையும் மறந்து உலகத்தை பார்க்கும்போது அவன் ஒழுக்கத்தை விட்டு தாண்டிடுவான். இதுதாம்மா ஒழுக்கம். ஒழுக்கம்ன்றது என்ன? அடுத்தவனுக்கு துன்பம் கொடுக்காத வாழ்ந்தீங்கன்னா ஒழுக்கம். அடுத்தவனுக்கு சுவாமி ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம் சாமி. இப்போ முழுமுதற் கடவுள் விநாயகர். விநாயகரனுடைய தாற்பயம் என்ன? அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, நீ சொல்கிற சொல்லு, ஒவ்வொரு சொல்லும் அந்த மூலாதாரத்தில் குத்தணும், சேரணும். ஏன் அது மூலாதாரத்தில் சேரணும் அப்படின்னா, மூலாதாரம் மனிதனுடைய மூலாதாரத்தில் தான் பிள்ளையார் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக தான் அம்பாள் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடி பிரம்மா, அதுக்கு அடுத்தபடி விஷ்ணு. இப்படி எல்லா கடவுளும் ஒரு வரிசையில் இருக்குது. ஆனால் முதல்ல இருக்கிறது அங்கே பிள்ளையார் தான். ஏன் அது முதல்ல இருக்குதுன்னா, அம்பாளை பாதுகாத்து இருக்குது. கிராம பக்கத்துங்களில் ஒவ்வொரு கோவிலும் பார்த்தா 2 கண்ணு தான் தெரியும், மீதி பாம்பு தான் மறைச்சுன்னு இருக்கும். அப்போது அந்த தாயின்றவளை பாதுகாத்துக்கிறது இந்த பிள்ளையார். அப்போ இந்த பிள்ளையாரை கும்பிட்றது தவறில்லை, நல்லபடியாக கும்பிடுங்க. ஆனால் இதை கும்பிட்டுட்டு எடுத்து போய் அந்த உருவத்தை உழுந்து விழுந்து அது தெய்வம் சொல்லி வழிபட்டுட்டு அதை எடுத்து போய் காவாயில் கண்ட தண்ணியில் போடாதீங்க. அதை விட ஒரு இடத்துல வச்சுடுங்க. தண்ணியில் போடணுன்னு அவசியமே கிடையாது. எங்கன்னா ஒரு ஓரம் வச்சுட்டாவிட அது காஞ்சி மண்ணாக போயிடும். அந்த மாதிரி செய்யுங்க. கண்ட தண்ணியில் போடாதீங்க. இப்போ பெரிய பெரிய கிரைனில் எடுத்து போய் கடலில் போடுறோம். ஒரு பிள்ளையார, சின்ன பிள்ளையார் எடுத்துக்கின்னு 50 ரூபா பிள்ளையார் எடுத்து நீங்கள் கடலுக்கு போக முடியாது. அதனால் இந்த பாழாப்பண கெட்ட தண்ணியில் போடாமல், ஏன்னா அதை நல்ல பொருள்னு நீங்கள் வழிபட்டீங்க, அதை நல்ல இடத்துலையே வச்சுட்டிங்கன்னா அது தானாகவே காஞ்சி மண்ணாகி போடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிள்ளையாருக்காக அவ்வை ரொம்ப அழகாக சொல்லும். இந்த பிள்ளையாரை எப்படி வழிபடணும் அப்படின்னா, ஔவையார் கைலாயத்துக்கு போகணும். கைலாயத்துக்கு போகிறதுக்கு இருக்கும்போது பிள்ளையார் பூஜையும் பண்ணிட்டு போகணும். இந்த பிள்ளையார் பூஜையை அவசரமாக ஔவையார் பண்ணுறாங்க.
அப்போது இந்த அவசரமாக பண்ணுறதுனால பிள்ளையார் என்ன சொல்கிறாரு, பொறுமையாகவே செய், நான் கூட்டுன்னு போய் விட்றேன் உன்னை கைலாயத்துக்கு. ஏன்னா கைலாயத்தில் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறாங்க மும்மூர்த்திகள் சேர்ந்து, பிரம்மா விஷ்ணு சிவம் 3 பேரும் சேர்ந்து அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறாங்க. அந்த பூஜையை இந்த அம்மா பார்க்கணுன்றதுக்காக அவசரமாக பண்ணுறாங்க. அந்த அவசரமாக பண்ணாதே, கிரமமாக பண்ணு, பொறுமையாகவே பண்ணு, நான் ஐட்டமே விட்றேன்னு பிள்ளையாரே அங்கே சொல்கிறாரு. அப்போது அதில் முதல்ல வர வாக்கியமே என்ன, அந்த பிள்ளையாரனுடைய இது எப்படி இருக்குதுன்னு வர்ணனை தான் அது. சீதக்கலப்ப செந்தாமரைப்பூ பாதச்சிலம்பு பல விசைப்பாட பொன்னரை நானும் பூந்து விளாடையும் வண்ணம் மருங்கில் வளர்ந்த குறிப்பும் பேழை வயிறும் பெரும்பறை கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் 5 கரமும் அங்குச பாசமும் நெஞ்சர் குடி கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் 4 இருபயமும் 3 கண்ணும் 3 சுவடும் 2 செவியும் இலகு பொன்முடியும் திரண்ட 30 நூல் திகழ்வழி மார்பும் சொற்பதம் கடந்த துரிப்பதம் நின்ற அற்புதம் நின்ற கற்பக களிரே அப்படின்னு அந்த அம்மா அந்த பிள்ளையாரை வாழ்த்தி பாடுவாங்க. இதையெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எனக்கு குருவாக வரணும், இதையெல்லாம் வாழ்த்து, அந்த இறைவனை வாழ்த்தி பாடினாங்க. அதுக்கப்புறம் நீ குருவாகவே வரணும் அப்படின்றாங்க. அப்போது அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் நுகுற மூஷிக வாகனா இப்போது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்து அருளி மாயா பிறவி மயக்கம் இருக்க, இந்த பிறவியினுடைய மயக்கத்தை அறக்கிறதுக்கு நீ எனக்கு குருவாக வந்து எல்லாத்தையும் காட்டி கொடு அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு அவ்வை வந்து பிள்ளையாரை அவ்வளோ சிறப்பாக கொண்டாடினாங்க. அப்படிப்பட்ட பிள்ளையாரை நீங்கள் கொண்டாடுறது தவறில்லை, அது இந்து மதத்துக்கு சகஜம். அதை வந்து சீராக செய்யுங்கன்றது தான் என்னுடைய இது வேண்டுகோள். அந்த பூஜைன்றதை அந்த இறைவனை நினச்சி ஒரு அரை மணி நேரமாவது அந்த தியானம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல சிறப்பை கொடுக்கும். அதனால் அப்படி செய்யுங்க, அதை தான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். பார்வதி வந்து குளிக்கிறதுக்காக போகும்போது ஒரு ஆள் காவல் போகணும் அப்படின்றதுக்காக அந்த அம்மாவனுடைய உடம்புல இருந்த அழுக்கெல்லாம் சேர்த்து பிடிச்சி வச்சு பிள்ளையார் அப்படின்னு புராணத்தில் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து தவறான இது மாதிரிலாம் பேசும்போது தான் அடுத்த மதத்துக்காரு இதெல்லாம் குறை சொல்லி பேசுறது. ஒரு பார்வதி உலகத்தை ரட்சிக்கக்கூடியவ, அவள் ஆதிசக்தி, அவள் உடம்புல இவ்வளோ அழுக்காக இருக்கும், பிள்ளையார பிடிக்கிற அளவுக்கு யோசிக்குவானா கொஞ்சம். அதனால் இதெல்லாம் தவறான விஷயங்களை சொல்லி ஜனங்களை குழப்பி முட்டாள்தன்மை ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க. ஆனால் அதனுடைய உண்மையான தத்துவம் அது இல்லை. இந்த உடலினுடைய இது இருக்குது, அமைப்பு இருக்குது. இந்த உடலினுடைய அமைப்பில் 6 சக்கரங்கள் இருக்குது. 7வது சக்கரம் வந்து அது இறை சக்கரம், அதுக்கிட்ட போக வேணா. 6 சக்கரங்கள் இருக்குது. மூலாதாரம், சௌதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. இது 6 சக்கரங்கள். இந்த 6 சக்கரங்களினுடைய நிலை என்ன அப்படின்னா, மூலாதாரம்ன்றது ஓம், அதுதான் உயிர், உலகத்தினுடைய உயிர் அது தான். அப்போது அந்த உயிர்ன்றது என்ன அப்படின்னா அம்பாள் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த அம்பாள் தான் மூலாதாரத்தில் ஓம் வடிவத்தில் இருக்கிறார். இந்த அம்பாளை காக்கிறதுக்கு ராகு கேது அப்படின்ற 2 மூச்சு. இந்த மூச்சாகப்பட்டது பாம்பு, அதுதான் சித்தர்கள் வந்து குண்டலி பாம்பு அப்படின்வாங்க. இது எப்படி இருக்குதுன்னா, கிராமத்தினங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்பாள் சிலை வச்சுருப்பாங்க கோயிலில். அந்த அம்பாள் சிலையில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 கண்ணு மட்டும்தான் தெரியும், மீதி எதுவுமே தெரியாது. பாம்பு வந்து மறைச்சிட்டு இருக்கும் தலையை. அப்போது இந்த விநாயகர் என்ற பாம்பு சக்தின்ற அம்பாலை மறைச்சிக்கின்னு நிற்கிது, பாதுகாத்து நிற்கிது. இது பிள்ளையார் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய முதற் கடவுள். அப்போது இந்த இடுப்பில் இருந்து மனிதனுக்கு பாதி இடுப்பு. அப்போ இந்த பாதி இடுப்பில் இருந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு இறைவனுடைய சக்கரங்கள் இருக்குது, உடலில் இயக்கங்கள் இருக்குது. அத்தனை இயக்கங்களையும் நீ பார்க்கணும், அதை அடையணும் அப்படின்னா முதல்ல இருக்கிற பிள்ளையாரை தான் நீ வழிபடணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ இந்த நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். இந்த முதலமைச்சரை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க.
நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனா முதல்ல போய் நேராக நான் வந்துக்கிறேங்கன்ட்டு முதலமைச்சரை போய் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ யாரை பார்த்தா அந்த முதலமைச்சரை சந்திக்க முடியும் அப்படின்னா அந்த அந்த ஏரியாவினுடைய வட்டச் செயலாளரை பிடிக்கணும், அந்த கட்சியினுடைய வட்டச் செயலாளரை பிடிக்கணும். அந்த வட்டச் செயலாளர் என்ன பண்ணுவார்? அவரும் நேரடியாகிட்டுன்னு போக முடியாது முதலமைச்சர்கிட்ட, அவர் பகுதி செயலாளர்கிட்ட போவார். அந்த பகுதி செயலாளரும் நேராக முதலமைச்சர்கிட்ட போக முடியாது. அப்போ அந்த பகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர்கிட்ட போவார். அப்போ மாவட்ட செயலாளர் தான் அங்கே இட்டுன்னு போக முடியும் இல்லையா? அப்போது இந்த முதல்ல இருக்கிற வட்டச் செயலாளர் மாதிரி பிள்ளையார் ஆரம்பத்தில் அடிப்படை அம்பாலை பாதுகாத்து நிற்கிற பிள்ளையாராக இருக்கிறார் அங்கே. அப்போ இந்த பிள்ளையார் வழி விட்டாதான் நீ மற்ற இடத்துக்கே போக முடியும். இந்த பிள்ளையார் வழி விடாமல் மற்ற இடத்த தாண்ட முடியாது. அதனால் முதல்ல உலகத்தில் எதை செய்யணுன்னாலும் இந்த பிள்ளையாரினுடைய இது செய்யணும். முதல் கடவுள் அதை செய்து தான் மற்றதை செய்ய முடியும். ஏன்னா அதுதான் கீழே முதல் பாகத்தில் இருக்குது. அடுத்தது பிரம்மா, அடுத்தது விஷ்ணு, அடுத்தது ருத்திரன், இப்படி ஒவ்வொரு கடவுளும் மேலே 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 இருக்குது. இந்த மேலே மேலே இருக்கிற கடவுளை நீ ஏறி பார்க்கணுன்னா முதல்ல இந்த பிள்ளையாரை அனுமதிக்கணும். இந்த பிள்ளையாரை அனுமதிச்சா தான் அதனுடைய இதுக்கும். பிள்ளையாரினுடைய தும்பி பார்த்துருப்பீங்க, யானைக்கு தும்பி. அந்த யானையினுடைய தும்பியில் அது ஒரு மூச்சு விடும், பார்த்துருப்பீங்க. இல்லை தண்ணியிலேருந்து தண்ணி இறைக்கும், பார்த்துருப்பீங்க. அப்போது உசுன்னு ஒரு சவுண்டு கொடுத்து ஓடும். அப்போது இந்த மூச்சாகப்பட்டது நம்ம ஓடினுக்குது, அது இந்த மூலாதாரத்திலேருந்து கிளம்பி அந்த சவுண்டு தான் பாம்பு மாதிரி வர சவுண்டு. பாம்பு சீர்னா என்ன சவுண்டு வருமோ அதே சவுண்டு தான் நம்ம மூச்சும் வரும். அப்போது அதை தான் குண்டலி பாம்புன்னாங்க. அது எப்படி இருக்குதுன்னா 3 சுத்தா சுற்றி கீழ் நோக்கி தலையை விட்டுக்குன்னு ஒரு படுத்துங்குது. அப்போது இதை மேல் நோக்கி எடுத்துன்னு வரணும். இது எப்படி எடுத்துன்னு வர முடியும்? ஒரு கொம்பத்தை அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூச்சாகப்பட்டது நமக்கு வயிற்றிலிருந்து நாசி வழியாக வெளியே வந்துன்னுக்குது. இந்த மூச்சு, இந்த மூச்சை இங்கே அடக்கும்போது இதை பாடத்தினுடைய முறையில் ஒரு நல்ல குருக்கிட்ட போய் பாடம் வாங்கி பண்ணும்போது இந்த மூச்சு தானாகவே உள்ளே அடங்க ஆரம்பிச்சிடும். உள்ளே அடங்கும் போது அது ஏதாவது ஒரு வழியில் போய் அவனை உள்ளே தங்க முடியாது. தங்கினா வயிறு ஊதி போடும். அப்போது அதுக்கு பேர் கும்பகம்னு பேர். அப்போ அந்த மூச்சாகப்பட்டது பின்முதுகு வழியாக வரும்போது தான் அந்த பிள்ளையாரை தொட்டுக்குன்னு எல்லா இறைவனையும் தொட முடியும். கடைசியாக தான் இறைவன் சிவத்தை பார்க்க முடியும். அப்போ அதுக்கு வழி வகுத்து தர்றது அந்த பிள்ளையார் தான். அப்போது அந்த பிள்ளையாரை தான் நம்ம முதல்ல வைக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோயிலுங்களாண்டெல்லாம் வெளியே ஒரு பெரிய அரச மரம் இருக்கும். அந்த அரச மரம் பக்கத்தில் ஒரு மேடை மாதிரி கட்டி அதில் ஒரு பக்கம் நடுவில் பிள்ளையாரையும் 2 பக்கம் சரஸ்வதி லட்சுமி அப்படி வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சில போட்டாங்கள் அப்படி இருக்கும். ஆனால் கோவிலுங்களாண்ட கல்லில் எப்படி வச்சுருக்குன்னா 2 பாம்பு இப்படி சுற்றிக்கின்னு மேலே 2 தலையை வச்சுக்கின்னு நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த தலையை வச்சு நிற்கிற இடத்துல தான் லிங்கம் இருக்கும். அதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா இந்த பிள்ளையார்கிட்ட போய் அந்த சுவாச வழி மேலே ஏறி வந்தால் சிவத்தை பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக தான் அதுக்குள்ள லிங்கத்தை போட்டு அந்த 2 பாம்புனுடைய இதுவை போட்டு வச்சுக்குது. அப்போது இப்படி இருக்கிற பாம்பு இது தலை கீழே இப்படி தொங்கும்போது நீ முழிக்கிற, அந்த தலை அது நிமிரும் போது நீ தூங்குற. இது தெரிஞ்சுக்கணும் மனுஷன். நமக்கு எப்படி தூக்கம் வருதுன்னா அந்த பாம்பு இப்படி இருந்த பாம்பு இப்படி திரும்பும்போது நமக்கு தன்னறியாமே கண்ணு சொருவி தூக்கம் வந்துடும். அது திருப்பி தலை கீழே தொங்கும்போது நமக்கு முழிப்பு வந்துடும். ஆனால் இது அஞ்ஞானிக்கு நடக்கிற விஷயம். ஞானிக்கு என்னன்னா அவனும் முழிக்கணும், இந்த பாம்பும் முழிக்கணும். அப்போ இது எப்படி முழிக்கும் அப்படின்னா இந்த சுவாச காற்றை அதன் தலையில் அடிக்கணும். எடுத்துன்னு போய் அடித்தால் அந்த காற்று பட்டு அந்த பாம்பு திரும்பிடும். அப்போ இவனும் முழிப்பில் இருப்பான், பாம்பும் முழிப்பில் இருக்கும். இது 2 முழிப்பில் இருக்கும்போது ஞானம் தெரியும். இதுதான் ஞானிகள் பண்ணின்னுக்கிற வேலை. சாமி பிள்ளையாருக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ விநாயகர் சதுர்த்தியில் இப்போ பிள்ளையார் சிலைகளை கொண்டு போய் ஆறுலையோ அல்லது கடல்லையோ கரைக்கிறாங்க. இது எதுக்காக? தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது ஒரு கிட்டடியில் வந்த விஷயங்கள் இது தமிழ்நாட்டில் இப்போ வந்தது. இது பாம்பேயில் ஏற்கனவே காலங்காலமாக நடந்துக்கின்னு இருக்குது. இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நம்ம மீடியாவில் பேசக்கூடாது, அதனால அது சொல்கிறதில்ல.
இது என்னன்னா பெரிய பெரிய பிள்ளையாரங்கள் செய்து வச்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுறாங்க. இதை இங்கே எங்கன்னா போட்டு ஒடிச்சு கிச்சு காலில் கையில் படுது அப்படின்றதுக்காக அதை என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கடலில் எடுத்துன்னு போய் அதை கிரைன் மூலிமா இறக்கி அதை கரைச்சிடுறாங்க தண்ணியில். வீட்டுங்களில் கும்பிட்றது என்ன பண்ணுறாங்க, எடுத்துன்னு போய் கிணறு இருக்கிறவங்க வீட்டில் கிணத்துல போடுவாங்க, குளம் இருக்கிற ஊரில் குளத்தில் போடுவாங்க, இது ரெண்டுமே இல்லாத இடத்துல காவாயில் போடுவாங்க. அப்போது அதை தான் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி தெய்வத்தை வழிபட்டுட்டு அது தெய்வம்னு வழிபட்டுட்டு அதை தூக்கின்னு போய் திருப்பி நீ காவாயில் போடுறது, அசிங்கமான தண்ணியில் போடுறது தவறான விஷயம். அதை விட எடுத்துன்னு போய் எங்கன்னா வச்சிடுங்க, அதை தண்ணியில் போடணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்னு கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதனால் இந்த மாதிரி செயல்முறைகளை நம்ம முன்னோர்கள் வகுத்துக்குன்னு இதுக்கு அடிப்படை பேஸ் இந்து மதத்தில் சாமி கும்பிட்ற மாதிரி உலகத்தில் எந்த மதத்துலேயும் கிடையாது இல்லையா. இப்போ கிறிஸ்தவங்களில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ், ஈஸ்டர் அப்படின்னு 2, முஸ்லீமில் பார்த்திங்கன்னா ரம்ஜான், பக்ரீத் அப்படின்னு 2. ஆனால் இந்த இந்து மதத்தில் நிறைய சாமி மாதம் சாமி வச்சுக்குது. இதெல்லாம் எதுக்கு வச்சுக்குது? சாமி கும்பிட தான் வச்சுக்குதா? இல்லை இதுக்கு என்ன காரணம் அடிப்படை அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனிதனுக்கு ஆதியில் ஓய்வு கிடையாது, உழைப்பே கதியாக இருந்தது. இப்போ உழைப்பே இல்லாத சுற்றின்னுக்கிறான். அப்போது உழைப்பே வேறு அவனுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு முடியாமல் இருந்தது. அப்போ இவன் இப்படியே உழைச்சின்னுக்கிறான், ஒரு நல்லது சாப்பிட முடியல, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல அப்படின்னெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பண்டிகைகளை வகுத்தாங்க. பண்டிகைகளை வகுக்கும்போது அந்த நாளில் அந்த உழைப்பை நிறுத்தி வீட்டோட குடும்பத்தோடு இருந்து நல்ல சாப்பாடுகள் செய்து சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது. அதுக்காக இது சும்மா சொன்னால் அவன் செய்ய மாட்டான் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, தெய்வ பேர் வச்சு அன்னைக்கு அதுக்கு விசேஷமாக பண்ணால் இவன் அதுக்கு ஈடுபடுவான் அப்படின்றதுக்காக இதெல்லாம் வகுத்து வச்சாங்க சாமி. இதை தான் நடைமுறையில் இருந்து